எல்லாருமே நம்ம கண்களை மூடி பக்கத்துல யாரையுமே பார்க்க வேண்டாம். ஓகேவா? நம்ம ஏசப்பா 2 பேர் தான். ஓகேவா? நம்மை நாமே நிதானித்தறிய போறோம். ஏசப்பாவுக்கு முன்பா, ஏசப்பா நீங்க என்கிட்ட பேசுங்க, நீங்க சொல்லுங்க ஏசப்பாட்ட. எனக்கு சொல்லிட்டேன், பிரசங்கம் பண்ண தெரியாது, ஏசப்பா தான் பேசணும். இன்னைக்கு நானும் ஏசப்பா என்ன செய்யறாருன்னு பாக்குறதுக்காக தான் இந்த இடத்துல வந்திருக்கிறேன், இந்த கிராமத்துல. ஓகேவா? நீங்க எல்லாரும் முழு உள்ளத்தோடு ஏசப்பா நான் உங்களை பார்க்கணும், ஏசப்பா நான் உங்கள்கிட்ட பேசணும் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா கண்டிப்பா இன்னைக்கு ஏசப்பா நம்மளோடு பேச வல்லமையுள்ளவராகவே இருக்கிறார். ஏசப்பா கண்டிப்பா நம்மகிட்ட பேசுவார். நீங்க எல்லாரும் ஏசப்பாட்ட முழு உள்ளத்தோடு தூய ஆவியே, அன்பின் ஆவியே, துணையாளரே, தேற்றும் தெய்வமே, ஊற்று தண்ணீரே, உள்ளம் ஏங்குதையா, வார வேண்டும் நல்லவரே, வல்லவரே, வார வேண்டும் நல்லவரே, வல்லவரே, தூய ஆவியே, அன்பின் ஆவியே, துணையாளரே, தேற்றும் தெய்வமே, ஊற்று தண்ணீரே, உள்ளம் ஏங்குதையா, வார வேண்டும் நல்லவரே, வல்லவரே, ஐயா வார வேண்டும் நல்லவரே, வல்லவரே, தூய ஆவியே, அன்பின் ஆவியே, துணையாளரே, தேற்றும் தெய்வமே, ஊற்று தண்ணீரே, உள்ளம் ஏங்குதையா, வார வேண்டும் நல்லவரே, வல்லவரே, ஐயா வார வேண்டும் நல்லவரே, வல்லவரே. இன்னைக்கு நம்ம எல்லாரும் தியானிக்கும்படி நம்ம பார்க்க போற வசனம் என்னன்னா, ஓகேவா, நம்ம 2 அதிகாரம் ஃபுல்லாமே வாசிக்க போறோம். அதுக்கப்புறம் நம்ம என்ன செய்ய போறோம்னா அந்த வசனத்தை தியானித்து அதற்காக ஜபிக்க போறோம். ஓகேவா? நம்ம இன்னைக்கு பார்க்க போற வசனம் என்னன்னா ரோமர். ஓகேவா? ரோமர் 2ஆம் அதிகாரத்துல அந்த 2 அதிகாரங்களையும் ஃபுல்லா வாசிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம அதுல அந்த வசனங்களை நம்ம தியானிக்க போறோம். ஓகேவா? எல்லாரும் எடுத்துக்கோங்க. ரோமர் 2ஆம் அதிகாரம். ஓகே, நம்ம அதில் வசனத்தை வாசிப்போம். ஆகையால் மற்றவர்களை குற்றவாளியாக இல்லை, தம்பி வாசிக்கிறேன், நீங்க எல்லாரும் கேட்கணும், சரியா? நீங்க எல்லாரும் வீட்டில் போய் பொறுமையாக இந்த 2 அதிகாரத்தை வாசிங்க. தம்பி வாசிக்கும் போது அழகா கேளுங்க. ஓகேவா? ஆகையால் மற்றவர்களை குற்றவாளியாக தீர்க்கிறவனே, நீ யாரானாலும் சரி, போக்கு சொல்ல உனக்கு இடமில்லை. நீ குற்றமாக தீர்க்கிறவைகள் எவைகளோ அவைகளை நீனே செய்கிறபடியால் மற்றவர்களை குறித்து சொல்லுகிற தீர்ப்பினாலே உன்னைத்தானே குற்றவாளியாக தீர்க்கிறாய். இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்களுக்கு தேவனுடைய நியாய தீர்ப்பு சத்தியத்தின்படியே இருக்கிறதென்று அறிந்திருக்கிறோம். இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்களை குற்றவாளிகள் என்று தீர்த்தும் அவைகளையே செய்கிறவனே, நீ தேவனுடைய நியாய தீர்ப்புக்கு தப்பித்து கொள்ளலாம் என்று நினைக்கிறாயோ? அல்லது தேவ தயவு நீ குணப்படும்படி உன்னை ஏவுகிறதென்று அறியாமல் அவருடைய தயவு, பொறுமை, நீடிய சாந்தம்,
இவைகளின் ஐஸ்வர்யத்தை அசட்டை பண்ணுகிறாயோ? உன் மன கடினத்திற்கும் குணப்படாத இருதயத்திற்கும் ஏற்றபடி தேவனுடைய நீதியுள்ள தீர்ப்பு வெளிப்படும். கோபாக்கினை நாளிலே உனக்காக கோபாக்கினையை குவித்து கொள்ளுகிறாயே. தேவன் அவனவனுடைய கிரியைகளுக்கு தக்கதாய் அவனவனுக்கு பலனளிப்பார். சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்து மகிமையையும் கனத்தையும் அழியாமையையும் தேடுகிறவர்களுக்கு நித்திய ஜீவனை அளிப்பார். சண்டைக்காரராயிருந்து சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமல் அநியாயத்திற்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கோ உக்கிர கோபாக்கினை வரும். முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் பொல்லாங்கு செய்கிற எந்த மனுஷ ஆத்துமாவுக்கும் உபத்திரவமும் வியாகுலமும் உண்டாகும். முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் எவன் நன்மை செய்கிறானோ அவனுக்கு மகிமையும் கனமும் சமாதானமும் உண்டாகும். தேவனிடத்தில் பட்சபாதம் இல்லை. எவர்கள் நியாயப்பிரமாணம் இல்லாமல் பாவம் செய்கிறார்களோ அவர்கள் நியாயம் பிரமாணம் இல்லாமல் கெட்டு போவார்கள். எவர்கள் நியாய பிரமாணத்துக்குட்பட்டவர்களாய் பாவம் செய்கிறார்களோ அவர்கள் நியாய பிரமாணத்தினாலே ஆக்கினை தீர்ப்படைவார்கள். நியாய பிரமாணத்தை கேட்கிறவர்கள் தேவனுக்கு முன்பாக நீதிமான்கள் அல்ல, நியாய பிரமாணத்தின்படி செய்கிறவர்களே நீதிமான்களாக்கப்படுவார்கள். அன்றியும் நியாய பிரமாணம் இல்லாத புறஜாதிகள் சுபாவமாய் நியாய பிரமாணத்தின்படி செய்கிற போது நியாய பிரமாணம் இல்லாத அவர்கள் தங்களுக்கு தாங்களே நியாய பிரமாணமாய் இருக்கிறார்கள். அவர்களுக்கு மனசாட்சியும் கூட சாட்சியிடுகிறதினாலும் குற்றம் இல்லை என்று அவர்களுடைய சிந்தனைகள் ஒன்றையொன்று தீர்க்கிறதினாலும் நியாய பிரமாணத்திற்கேற்ற கிரியைகள் தங்கள் இருதயங்களில் எழுதியிருக்கிறதென்று காண்பிக்கிறார்கள். என் சுவிசேஷத்தின்படியே தேவன் இயேசு கிறிஸ்துவை கொண்டு மனுஷருடைய அந்தரங்கங்களை குறித்து நியாய தீர்ப்பு கொடுக்கும் நாளிலே இது விளங்கும். நீ யூதன் என்று பெயர் பெற்று நியாய பிரமாணத்தின் மேல் பற்றுதலாயிருந்து தேவனை குறித்து மேன்மை பாராட்டி நியாய பிரமாணத்தினால் உபதேசிக்கப்பட்டவனாய் அவருடைய சித்தத்தை அறிந்து நன்மை தீமை இன்னதென்று வகையுறுக்கிறாயே. நீ உன்னை குருடருக்கு வழிகாட்டியாகவும் அந்தகாரத்தில் உள்ளவர்களுக்கு வெளிச்சமாகவும் பேதைகளுக்கு போதகனாகவும் குழந்தைகளுக்கு உபாத்தியனாகவும் நியாய பிரமாணத்தின் அறிவையும் சத்தியத்தையும் காட்டிய சட்டமுடையவனாயும் எண்ணுகிறாயே. இப்படி இருக்க மற்றவனுக்கு போதிக்கிற நீ உனக்குத்தானே போதியாமல் இருக்கலாமா? களவு செய்யக்கூடாதென்று பிரசங்கிக்கிற நீ களவு செய்யலாமா? விபச்சாரம் செய்யக்கூடாதென்று சொல்லுகிற நீ விபச்சாரம் செய்யலாமா? விக்கிரகங்களை அருவருக்கிற நீ கோவில்களை கொள்ளையிடலாமா? நியாய பிரமாணத்தை குறித்து மேன்மை பாராட்டுகிற நீ நியாய பிரமாணத்தை மீறி நடந்து தேவனை கனவீனம் பண்ணலாமா? எழுதியிருக்கிறபடி தேவனுடைய நாமம் புறஜாதிகளுக்குள்ளே உங்கள் மூலமாய் தூஷிக்கப்படுகிறது. நீ நியாய பிரமாணத்தை கை கொண்டு நடந்தால் விருத்த சேதனம் பிரயோஜனம் உள்ளதுதான். நீ நியாய பிரமாணத்தை மீறி நடந்தால் உன் விருத்த சேதனம் இல்லாமையாயிற்று. நீ விருத்த சேதனம் இல்லாதவன், மேலும் விருத்த சேதனம் இல்லாதவன் நியாய பிரமாணத்துக்கேற்ற நீதிகளை கொண்டால் அவனுடைய விருத்த சேதனம் இல்லாமை விருத்த சேதனம் என்றெண்ணப்படும் அல்லவா? சுபாவத்தின்படி விருத்த சேதனம் இல்லாதவனாயிருந்தும் நியாய பிரமாணத்தை நிறைவேற்றுகிறவனாயிருந்தால் அவன் வேத எழுத்தும் விருத்த சேதனமும் உள்ளவனாயிருந்தும் நியாய பிரமாணத்தை மீறுகிற உன்னை குற்றப்படுத்துவான் அல்லவா? ஆதலால் புறம்பாக யூதனானவன் யூதன் அல்ல, புறம்பாக மாம்சத்தில் செய்யப்படும் விருத்த சேதனம் அல்ல, உள்ளத்தில் யூதனானவனே யூதன். எழுத்தின்படி உண்டாகாமல் ஆவியின்படி இருதயத்தில் உண்டாகும் விருத்த சேதனமே
விருத்த சேதனம். இப்படிப்பட்டவனுக்குரிய புகழ்ச்சி மனுஷராலே அல்ல தேவனாலே உண்டாயிருக்கிறது. 2ஆம் வேத பாடம் என்னன்னா, நம்ம மத்தேயு 23ஆம் அதிகாரம், ஓகேவா? அதையும் ஃபுல்லா தம்பி வாசிக்கிறேன். அழகா எல்லாரும் தங்களுடைய இருதயங்களையும் காதுகளையும் இங்க வச்சுக்கோங்க. மிக முக்கியமான வசனம். இதற்காக தான் நம்ம கடைசியில ஜெபம் பண்ண போறோம், சரியா? மத்தேயு 23ஆம் அதிகாரம் எடுத்துக்கோங்க. அதையும் நான் ஃபுல்லா வாசிக்கிறேன், சரியா? பின்பு ஜனங்களையும் எடுத்துட்டீங்களா எல்லாரும்? ஓகே, தம்பி சொல்றத எல்லாரும் கேளுங்க. பின்பு இயேசு ஜனங்களையும் தம்முடைய சீஷர்களையும் நோக்கி, வேதபாரகரும் பரிசேயரும் மோசேயினுடைய ஆசனத்தில் உட்கார்ந்திருக்கிறார்கள். ஆகையால் நீங்கள் கை கொள்ளும்படி அவர்கள் உங்களுக்கு சொல்லுகிற யாவையும் கை கொண்டு செய்யுங்கள். அவர்கள் செய்கையின்படியோ செய்யாதிருங்கள். ஏனென்றால் அவர்கள் சொல்லுகிறார்கள், சொல்லியும் செய்யாதிருக்கிறார்கள். சுமப்பதற்கரிய பாரமான சுமைகளை கட்டி மனுஷர் தோள்களின் மேல் சுமத்துகிறார்கள். தாங்களோ ஒரு விரலினாலும் அவைகளை தொடமாட்டார்கள். தங்கள் கிரியைகளை எல்லாம் மனுஷர் காண வேண்டும் என்று செய்கிறார்கள். தங்கள் காப்பு நாடாக்களை அகலமாக்கி தங்கள் வஸ்திரங்களின் தொங்கல்களை பெரிதாக்கி விருந்துகளில் முதன்மையான இடங்களையும் ஜெபயாலயங்களில் முதன்மையான ஆசனங்களையும் சந்தை வெளிகளில் வந்தனங்களையும் மனுஷரால் ரபி ரபி என்று அழைக்கப்படுவதையும் விரும்புகிறார்கள். நீங்களோ ரபி என்று அழைக்கப்படாதிருங்கள். கிறிஸ்து ஒருவரே உங்களுக்கு போதகராய் இருக்கிறார். நீங்கள் எல்லாரும் சகோதரராய் இருக்கிறீர்கள். பூமியிலே ஒருவனையும் உங்கள் பிதா என்று சொல்லாதிருங்கள். பரலோகத்தில் இருக்கிற ஒருவரே உங்களுக்கு பிதாவாய் இருக்கிறார். நீங்கள் குருக்கள் என்று அழைக்கப்படாதிருங்கள். கிறிஸ்து ஒருவரே உங்களுக்கு குருவாயிருக்கிறார். உங்களில் பெரியவனாயிருக்கிறவன் உங்களுக்கு ஊழியக்காரனாய் இருக்க கடவன். தன்னை உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். மாயக்காரரே, வேதபாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ! மனுஷர் பிரவேசியாதபடி பரலோக ராஜ்யத்தை பூட்டி போடுகிறீர்கள். நீங்கள் அதில் பிரவேசிக்கிறதும் இல்லை, பிரவேசிக்க போகிறவர்களை பிரவேசிக்க விடுகிறதும் இல்லை. மாயக்காரராகிய வேதபாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ! பார்வைக்காக நீண்ட ஜெபம் பண்ணி விதவைகளின் வீடுகளை பட்சித்து போடுகிறீர்கள். இது நிமித்தம் அதிக ஆக்கினையை அடைவீர்கள். மாயக்காரரே, வேதபாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ! ஒருவனை உங்கள் மார்க்கத்தானாக்கும்படி சமுத்திரத்தையும் பூமியையும் சுற்றித் திரிகிறீர்கள். அவன் உங்கள் மார்க்கத்தானான போது அவனை உங்களிலும் இரட்டிப்பான நரகத்தின் மகனாக்கிறீர்கள். குருடரான வழிகாட்டிகளே, உங்களுக்கு ஐயோ! எவனாகிலும் தேவாலயத்தின் பேரில் சத்தியம் பண்ணினால் அதனால் ஒன்றுமில்லை என்றும், எவனாகிலும் தேவாலயத்தின் பொன்னின் பேரில் சத்தியம் பண்ணினால் அவன் கடனாளி என்றும் சொல்லுகிறீர்கள். மதிகேடரே, குருடரே, இது எது முக்கியம்? பொன்னோ, பொன்னை பரிசுத்தமாக்குற தேவாலயமோ? மேலும் எவனாகிலும் பலிபீடத்தின் பேரில் சத்தியம் பண்ணினால் அதனால் ஒன்றுமில்லை என்றும், எவனாகிலும் அதின் மேல் இருக்கிற காணிக்கையின் பேரில் சத்தியம் பண்ணினால் அவன் கடனாளி என்றும் சொல்லுகிறீர்கள். மதிகேடரே, குருடரே, எது முக்கியம்? காணிக்கையோ, காணிக்கையை பரிசுத்தமாக்குகிற பலிபீடமோ? ஆகையால் பலிபீடத்தின் பேரில் சத்தியம் பண்ணுகிறவன் அதன் பேரிலும் அதன் மேலுள்ள எல்லாவற்றின் பேரிலும் சத்தியம் பண்ணுகிறான். தேவாலயத்தின் பேரில் சத்தியம் பண்ணுகிறவன் அதன் பேரிலும் அதில் வாசமாயிருக்கிறவர் பேரிலும் சத்தியம் பண்ணுகிறான். வானத்தின் பேரில் சத்தியம் பண்ணுகிறவன் தேவனுடைய சிங்காசனத்தின் பேரிலும் அதில் வீற்றிருக்கிறவர் பேரிலும் சத்தியம் பண்ணுகிறான். மாயக்காரராகிய வேதபாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ! நீங்கள் ஒர்த்தலாமிலும்
வெந்தயத்திலும் சீரகத்திலும் தசமபாக செலுத்தி நியாய பிரமாணத்தில் கற்பித்திருக்கிற விசேஷித்தவைகளாகிய நீதியையும் இரக்கத்தையும் விசுவாசத்தையும் விட்டுவிட்டீர்கள். இவைகளையும் செய்ய வேண்டும், அவைகளையும் விடாதிருக்க வேண்டுமே. குருடரான வழிகாட்டுகளே, இந்த வசனத்தை நல்லா தெளிவா கேட்டுக்கோங்க. குருடரான வழிகாட்டிகளே, கொசு இல்லாதபடி வடிகட்டி ஒட்டகத்தை விழுங்குகிறவர்களாய் இருக்கிறீர்கள். மாயக்காரராகிய வேத பாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ! போஜன பாத்திரங்களின் வெளிப்புறத்தை சுத்தமாக்குகிறீர்கள், உட்புறத்திலோ அவைகள் கொள்ளையினாலும் அநீதத்தினாலும் நிறைந்திருக்கிறது. குருடனான பரிசேயனே, போஜன பாத்திரங்களின் வெளிப்புறம் சுத்தமாகும்படி அவைகளின் உட்புறத்தை முதலாவது சுத்தமாக்கு. மாயக்காரராகிய வேத பாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ! வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகளுக்கு ஒப்பாயிருக்கிறீர்கள். அவைகள் புறம்பே அலங்காரமாய் காணப்படும், உள்ளேயோ மரித்தவர்களின் எலும்புகளினாலும் சகல அசுத்தத்தினாலும் நிறைந்திருக்கும். அப்படியே நீங்களும் மனுஷருக்கு நீதிமான்கள் என்று புறம்பே காணப்படுகிறீர்கள், உள்ளத்திலோ மாயத்தினாலும் அக்கிரமத்தினாலும் நிறைந்திருக்கிறீர்கள். மாயக்காரரே, வேதபாரகரே, மாயக்காரராகிய வேதபாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ! உங்கள் தீர்க்கதரிசிகளின் கல்லறைகளை கட்டி நீதிமான்களின் சமாதிகளை சிங்காரித்து எங்கள் பிதாக்களின் நாட்களில் இருந்தோமானால் அவர்களுடைய நாங்கள் தீர்க்கதரிசிகளின் இரத்த பலிக்கு உடன்பட்டிருக்க மாட்டோம் என்கிறீர்கள். ஆகையால் தீர்க்கதரிசிகளை கொலை செய்தவர்களுக்கு புத்திரராயிருக்கிறீர்கள் என்று உங்களை குறித்து நீங்களே சாட்சியாயிருக்கிறீர்கள். நீங்களும் உங்கள் பிதாக்களின் அக்கிரம அளவை நிரப்புங்கள். சர்ப்பங்களே, விரியன் பாம்பு குட்டிகளே, நரகாக்கினைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வீர்கள்? ஆகையால் தீர்க்கதரிசிகளையும் ஞானிகளையும் வேதபாரகரையும் உங்களிடத்தில் அனுப்புகிறேன். அவர்களில் சிலரை கொன்று சிலுவைகளில் அறைவீர்கள், சிலரை உங்கள் ஆலயங்களில் வாரினாலும் அடித்து ஊருக்கு ஊர் துன்பப்படுத்துவீர்கள். நீதிமானாகிய ஆபேலின் இரத்தம் முதல் தேவாலயத்துக்கும் பலிபீடத்துக்கும் நடுவே நீங்கள் கொலை செய்த பிரகியாவின் குமாரனாகிய சகரியாவின் இரத்தம் வரைக்கும் பூமியின் மேல் சிந்தப்பட்ட நீதிமான்களின் இரத்த பலியெல்லாம் உங்கள் மேல் வரும்படியாக இப்படி செய்வீர்கள். இவைகளெல்லாம் இந்த சந்ததியின் மேல் வரும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். எருசலேமே, எருசலேமே, தீர்க்கதரிசிகளை கொலை செய்து உன்னிடத்தில் அனுப்பப்பட்டவர்களை கல்லெறிகிறவளே, கோழி தன் குஞ்சுகளை தன் சிறகுகளின் கீழ் கூட்டி சேர்த்து கொள்ளும் வண்ணமாக நான் எத்தனை தரமோ உன் பிள்ளைகளை கூட்டி சேர்த்து கொள்ள மனதாயிருந்தேன், உங்களுக்கோ மனதில்லாமல் போயிற்று. இதோ உங்கள் வீடு உங்களுக்கு பாழாக்கி விடப்படும். கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் சோஸ்திரிக்கப்பட்டவர் என்று நீங்கள் சொல்லும் அளவும் இது முதல் என்னை காணாதிருப்பீர்கள் என்றார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். ஓகேவா? இந்த வசனம் முழுவதுமே இயேசுடைய வாயினால இந்த அதிகாரங்கள் முழுவதுமே சொல்றது. இது யாரையும் பொதுவா சொல்றதுக்காக இல்லை, நான் வசனத்தை தான் வாசிச்சேன். ஓகே, என்ன தம்பி வெள்ளையடிக்கப்பட்ட கலரையே விரியன் பாம்பு குட்டிகளேங்கிறிய வசனத்துல இயேசு பிரசங்கம் பண்ணுது. ஓகேவா? நான் வசனத்தை வாசிக்க தான் செய்றேன். ஓகேவா? சப்போஸ் அது இந்த கிராமத்தில் உள்ளவங்களுக்கோ யாருக்கா இருந்தாலும் நம்ம இந்த வசனத்தை தான் தியானிக்கிறோம். சப்போஸ் யாருக்காச்சும் அது குத்துச்சுன்னா அதற்கு நான் பொறுப்பா இருக்க முடியாது. கூடதா? வசனத்தை வாசிக்கும் போது குத்துச்சுன்னா மாற்ற வேண்டியது வசனத்தை எழுதினவரை அல்ல, வசனம் வாசிக்கிறவனை அல்ல, குத்தப்பட்டவன் நீங்க தான் மனம் திரும்பணும். புரிஞ்சுட்டா உங்களுக்கு? நம்மளே இப்போ அதாவது இப்போ பிரசங்கிக்கிறேன்னா இது ஒருவேளை இந்த வசனம் நீங்க கேட்கும்போது இந்த வசனம் அவங்களுக்கு தம்பி சொல்றான். ஒரு எக்ஸாம்பிளுக்கு வெள்ளையடிக்கப்பட்ட கலரேனோன்னா இது இவங்க ஸோ அப்படின்ற மாதிரி கிடையாது. நமக்கு நான் எனக்காகவே படிக்கிறேன்,
இந்த வசனத்தை நீங்க உங்களுக்கு எல்லாருமே அவங்கவுங்களுக்காகவே தான் படிக்கணுமே ஒழிய இந்த வசனம் அவங்களுக்கு அப்படின்றபடி கிடையாது. ஓகேவா? முதலாவது நம்ம இந்த வசனத்துல தியானிக்கும்படி பார்த்தது என்னன்னா, அதுல வசனத்துல வந்து குருடரேன்னு அந்த வேத பாரகரையும் பரிசேயரையும் பார்த்து ஏசப்பா சொல்லிக்கிட்டே இருப்பாரு, குருடரான வழிகாட்டிகளே. குருடனுக்கு வழிகாட்டினா 2 பேரும் போய் உழுவானேன்ற மாதிரி சொல்லுவார். ஓகேவா? குருடர் அப்படின்னா நீங்க எப்படி என்ன மாதிரி நீங்க வந்து, அதாவது நான் உங்கள்கிட்ட தான் இப்போ கொஸ்டின் கேட்க போறேன். ஓகேவா? நீங்க எல்லாரும் இன்னைக்கு உங்களை தூங்க விடுறதாகவும் கிடையாது, உங்களை இன்னைக்கு விடுறதாகவும் கிடையாது. ஓகேவா? நான் உங்களுக்கு சிம்பிளா கொஸ்டின் கேட்பேன். இப்போ பிரசங்கம்லாம் பண்ண போதே இல்லை, நம்ம சகோதரர்கள் ஒருமித்து சந்தோஷமா வேதத்தை தியானிச்சு ஜெபம் பண்ண போறோம். நம்ம ஜெபம் பண்ண போற முக்கியமான குறிப்பு என்னன்னா, நம்ம சகோதரர்கள் ஊழியர்கள், ஓகேவா, ஊழியர்களுக்கு வசனத்தின்படி வாழுவதற்கு உண்டான தேவ பலனை ஏசப்பா கொடுக்கணுன்றதுக்காக ஜெபிக்க போறோம். இது முதல் குறிப்பு. ஓகேவா? 2வது, போதிக்கிறவர்கள் வசனத்தை அதுதான் போதிக்கிறவர்கள். அத வசனத்துல தெளிவா சொல்லியிருக்குல்ல, பிறருக்கு போதிக்கிறவனே நீ உனக்கே போதியாமல் இருக்கிறது என்னன்னா வசனத்துல எழுதியிருக்கு, நம்ம வாசிச்சோம். அதேபடிதான் அவர்கள் சொல்லுகிறார்கள் ஆனால் செய்ய மாட்டாங்க அப்படின்னு தான் ஏசப்பாவுமே அந்த மத்தேயு 23ஆம் அதிகாரத்துல சொல்லுவாரு. சோ அந்த ஊழியர்களுக்கு நம்ம எல்லாருக்குமே வசனத்தை கை கொள்வதற்கு தேவையான தேவன் பலத்தையும் கிருபையும் தரணுன்றதற்காக ஜெபிக்க போறோம். அது மட்டும் அல்லாம 2வது குறிப்பு, ஓகேவா, 2வது குறிப்பு என்னன்னா, நம்மளுக்குள்ளே ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் உங்களுக்கு பிரசங்கம் ஃபுல்லா முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து 2 குறிப்பையும் தெளிவா சொல்றேன். முதலாவது, குருடரே அப்படின்னா என்ன அர்த்தம் நீங்க சொல்லுங்க. பேச மாட்டீங்களா? எல்லாரும் என்ன பார்த்தா எப்படி விரியன் பாம்பு குட்டிகளேன்னு பயந்துட்டியா? வசனத்துல அது இயேசு எழுதுனதுமா, உங்களை நான் சொல்லல, வசனத்துலதான் போட்டிருக்கு. சர்ப்பங்களே விரியன் பாம்பு குட்டிகளே நரகாக்கினுக்கு எப்படி தவிக்க போறீங்க வசனம். நீங்க உடனே தம்பி ரொம்ப கொடூரமான பிரசங்கர் நினைச்சிடாதீங்க. நான் உங்களை ரொம்ப நேசிக்கிறேன், அதனாலதான் உங்க எல்லாருடைய முகத்தையும் பார்க்கணும்னு உள்ள பிடிச்சி உட்கார வச்சிருக்கிறேன். ஓகேவா? சரி, அதாவது குருடர்களே அப்படின்னா சிம்பிளா சொல்ல போனோம்னா, நீங்க யாரெல்லாம் இயேசுவை பார்த்துருக்கிறீங்க, இயேசுவோட சவுண்டை கேட்டிருக்கேன்றவங்களாம் ஒரு கை தூக்க. அல்லேலூயா. பெருமைக்காக சொல்லல, இயேசுவை பார்க்காத இயேசு சத்தத்தை கேட்காத யாவருமே குருடர்கள் தான். எஸ் ஆர் நோ? ஆதாம் ஏவாள் இயேசுநாதரை பார்த்தாங்களா இல்லையா? ஓகே. அப்போ இயேசு கிறிஸ்துவ பெருமைக்காக இல்லை, நம்மளை நாமளே நிதானித்தறிய போறோம். ஓகேவா பாட்டி? இயேசு கிறிஸ்துவ பார்த்தேன்னு சொல்றவங்க யாராச்சும் இது வரைக்கும் பார்த்துருக்கிறீங்களா? அல்லேலூயா. கிட்டத்தட்ட வந்ததுல 1 2 3 ஓகே 2 பேர் பார்த்துருக்கீங்க. கர்த்தருக்கு சந்தோஷம். இயேசுவின் சத்தத்தை கேட்டிருக்கிறீங்களா? கேக்குதா? என்னுடைய சத்தமாச்சு கேக்குதா? இயேசு சவுண்டு கேட்கலாம். ஓகே, என் சவுண்டும் கேட்காத மாதிரி இருக்கு. வயசானவங்கன்றனால ஒருவேளை எல்லாருக்கும் கொஞ்சம் சத்தமா பேசணுமா? 1 இயேசு சவுண்டா கேட்டிருக்கீங்களான்னு கேட்டா தெரியல. ஓகே, சரி, ஓகே, ரெண்டு. ஏசப்பாவோட சரி, ஏசப்பாவை தரிசனங்களில யாராச்சும் பார்த்துருக்கீங்களா? விஷன்ஸ். ஓகே, இல்ல பொதுவா நிறைய பேர் பிரத்யட்சமா இயேசுவை பார்த்துருக்கிறதுக்கு பைபிள்ல சான்று இருக்குது. அதனால நாம அது இல்லை, இப்போ அது டிபேட்ஸ்ல நம்மளே அது நிதானித்து அறிகிறோம். இயேசுவை தரிசனத்துல யாரும் பார்த்துருக்கீங்களா? சந்தோஷம். 1 2 3 4 5 சந்தோஷம். ஓகே, ஏசப்பாவை சொப்பனத்துல மீன்ஸ் நீங்க பார்த்திருக்கேன்னா இப்படி பிரத்யட்சமா கேட்கல, ஏசப்பா ஒரு வழி நடத்துதல் சொல்றது புரியுதா? இப்போ பேதுரு வந்து ஒரு தரிசனம் காண்றாரு, மிருகங்கள்லாம் அப்படி இறங்குது. ஏதோ ஒரு விதத்துல ஏசப்பா நம்மளோட இடைப்படுவாரு. ஏசப்பாவுக்கு எனக்கும் கனெக்ஷன் சொப்பனத்தின் மூலமாவாச்சு ஏதாச்சும் ஏசப்பா சொல்லியிருக்காங்க, நடத்திருக்காங்க, வழி நடத்திருக்காங்க அப்படின்ட்டு. 1 2 சும்மா இது பெருமைக்காக இல்லம்மா, நம்மளை நிதானி தெரிய போறோம். அந்த குருடரி யாருன்னு இன்னைக்கு பார்க்க போறோம், வேற ஒண்ணும் இல்லை. 1 2 சொப்பனத்தின் வாயிலா ஏசப்பா வழி நடத்துதல், பேசுறது ஏதாச்சும் 1 2 பேர் சந்தோஷம். ஓகே, அதுக்கப்புறம் ஊழியக்காரங்க மூலமாச்சு ஏசப்பா பேசியிருக்காரா யார்கிட்டயாச்சு? அதாவது இப்ப இதுல பேசிக்கா பிரசங்கத்துல நம்ம சர்ச்சில் நம்மளுடைய ஊழியக்காரங்களோ ஏதோ தீர்க்கதரிசிகளோ ஏதோ ஒரு கூட்டத்துல போகன்கள் ஏதாச்சும் வாழ்க்கையில பிறந்ததுல இருந்து ஒரு தடவையாச்சு ஊழியக்காரர் மூலமா ஏசப்பா ஏண்டையே பேசுறாரு அப்படின்றபடி ஏதாச்சும் 1 2 3 4 அல்லேலூயா ஸ்தோத்திரம்.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரி, அது ஓகே. அதே போல நீங்க கையில வச்சிருக்கிற பரிசுத்த வேதாகமத்தின் மூலமா ஏசப்பா யார்ட்டையாச்சும் பேசிருக்காங்களா? 1 2 ஓகே, சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஓகேவா? முதலாவது இது எதுக்காக இந்த கொஸ்டினை கேட்கறேன்னா, வசனத்துல ஏசப்பா வசனத்துல தெளிவா எழுதிருக்குது, அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் கண்டடைவார்கள் அப்படின்ட்டு வசனம் சொல்லுது. ஓகேவா? இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று வசனத்தில் எழுதியிருக்கிறது. அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மலரத்தை போல் இருப்பான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் உங்களுக்கு சொல்ல போற உண்மை என்னன்னா, இதை ஏற்றுக்கொள்ள மனதாக இருந்தாலும் மனதில்லாது இருந்தாலும் உண்மையா சத்தியத்தின்படியே சொல்றேன்னா இல்லையா நீங்க பார்க்கணுமே ஒழிய, உங்களுக்கு குத்திச்சுன்னா நீங்க உங்களுக்குள்ளே நீங்க மனம் திரும்பிக்கணும். சாரி ஏசப்பான், புரிதா உங்களுக்கு? ஏன்ட்ட முகத்தை காட்டி ஒரு பிரயோஜனம் இல்லை. வசனத்தை தப்பா பேசினேன்னா அங்க வெளியில இருக்கிற கல்லை கொண்டு என்ன அடிக்கலாம். ஓகேவா? அதனால உங்களுக்கு வசனத்தை சொல்லும் போது உங்க தலையெழுத்து கேட்டுதான் ஆகணும். ஓகே, இப்போ அதாவது இந்த இயேசு ஒரு மனுஷனை நல்லா புரிஞ்சுக்கணும். அந்த குருடரே அப்படின்ற மாதிரி அழகா அந்த வசனத்துல எழுதிருக்கு. நான் அந்த வசனத்தை நான் உங்களுக்கு திருப்பியும் காட்ட விரும்புகிறேன். நம்மளுடைய மத்தேயு 23:24 அதிகாரத்துல குருடரான வழிகாட்டிகளே. எப்போ ஒரு மனுஷன் குருடரா அப்படி ஆகுவாங்க, எப்போ நம்ம நல்லா புரிஞ்சுக்கோங்க. நான் இது வரைக்கும் இயேசுவை பார்த்தது இல்லை ப்ரோ. இயேசுவை பார்க்கணும்னு யாருக்கெல்லாம் ஆசை இருக்கு? இப்ப நான் கேட்கற கேள்வி இதை விடுங்க. இப்ப இது வரைக்கும் பார்க்கல ப்ரோ. இனிமேட்டு இயேசுவை பார்க்கணும்னு யாருக்கெல்லாம் ஆசை இருக்கு? எல்லாருக்கும் இருக்கு ஆசை. சந்தோஷமா இருக்கு இதை கேட்கும் போது. யாருக்கெல்லாம் ஏசப்பா சத்தத்தை கேட்கணும்னு ஆசை இருக்கு? எல்லாத்துக்குமே இருக்கா? சந்தோஷம். யாருக்கெல்லாம் ஏசப்பா தரிசனம் மூலமா போகன் சிராச சங்கிட்ட பேசுறாரு, இந்த அக்காட்டெல்லாம் உங்ககிட்ட பேசுறாங்க, கை தூக்கி இல்ல, இந்த அக்காட்ட பேசுறாங்க, இந்த மாதிரி ஊழியக்காரங்கெல்லாம் பேசுறாங்க. யார்கிட்டையும் ஏசப்பா அந்த தரிசனம் மூலமா பேசணும்னு யாரெல்லாம் ஆசைப்படுறீங்க? எல்லாத்துக்கும் ஆசை இருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு கேட்கும் போது. சரி, சொப்பனத்தினாவலாவது ஏசப்பா என்கிட்ட பேசணும் அப்படின்ற மாதிரி. ஓகே, எல்லாருக்குமே ஆசை இருக்குது. அந்த ஆசையை நிறைவேறதுக்கு உண்டான வழியை எனக்கு ஏசப்பாவை அப்படி மேஜிக் பண்ணி இங்க நிப்பாட்ட போல. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதான் ஒரு ஊழியக்காரர்கிட்ட அழகா சொல்லுவாங்களாம், நான் நீ எல்லாம் பிரசங்கம் பண்றதெல்லாம் சரிதான்டே, இயேசுவை முன்னாடி காட்டு, நான் இந்த ஏற்றுக்கிறேன், இந்த இயேசுவை முன்னாடி காட்டு, நான் ஒத்துக்கிடுறேன் அப்படின்ற போது அதை தேவ ஊழியர் அழகா சொன்னாரா, உனக்கு மூளை இருக்கான்னு கேட்டாராம். இருக்கா உங்களுக்குலாம்? முழிக்கிறீல. அந்த ஊழியர் அவர்கிட்ட கேட்டாராம், உங்ககிட்ட நான் கேட்கல, எல்லாம் ஒரு மாதிரி முழிக்காது. அவர்கிட்ட என்ன கேட்டாருன்னா, உனக்கு மூளை இருக்கான்னு கேட்டாராம். அவருக்கு உடனே மூளை இருக்கான்னு கேட்குறியா, எனக்கு மூளை இல்லையா? எனக்கு மூளை இல்லையான்னு அவரு ஏதோ அப்படி அவங்க ஆர்கியூமெண்ட்ஸ். அப்போ நீ உன் மூளையை காட்டு அப்படின்ட்டு அந்த ஊழியர் அந்த இயேசுவை முன்னாடி காட்டணும்னு சொன்னார்ல, உன் மூளை இப்ப எனக்கு காட்டு, நான் நம்புறேன் மூளை இருக்கு இல்லைன்னு உனக்குன்றதுன்ற மாதிரி ஒரு ஆன்சர் சொல்ல உடனே அப்போ மூளை அப்போ அவரு அதாவது அதுல மூலமா அவர் சொல்ல வர கருத்து என்னன்னா, ஒரு மனுஷனுக்கிட்ட மூளை இருக்கு, அதை பார்க்கணும்னா ஒரு ப்ராசஸ். என்ன ப்ராசஸ்னா, சிடி ஸ்கேனோ ஒரு எக்ஸாம்பிள் எம்ஆர்ஐயோ எடுத்தீங்கன்னாதான் எப்ப எனக்கு இத்தனை கிலோல இத்தனை சரௌண்டிங் இந்த டைரக்ஷன்ல கரெக்டு தானேக்கா? நீங்க படிச்சிருக்கீல்ல, நீங்க தெரியாத மாதிரி இருக்காது. நர்சிங் தானே நீங்க உள்ள டிபார்ட்மெண்ட். அது என்னது மூளை தெரியணும்னா என்ன ஸ்கேன் எடுக்கணும்? சிடி ஸ்கேனா? ஸோ அது ஒரு 3000 ரூபாய் 4000 ரூபாய் செலவு பண்ணி தான் அவர்கிட்ட இருக்க மூளையே பிரிண்ட்ல காட்ட முடியும். கரெக்டு தானே? இப்போ இயேசுவை பார்க்கறதுக்கு காசு செலவு பண்ண தேவையே கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நான் அதை தவறுதலா புரிஞ்சிடக்கூடாது. நீங்க மனுஷனுக்கு இருக்கிற மூளையே இருக்குது, ஆனா பார்க்கறதுக்கு ஒரு ப்ராசஸ் தேவைப்படுது. பட் வசனம் தெளிவா எழுதுது, நீங்க இந்த இயேசுவை பார்க்கணும், இயேசு சவுண்ட கேட்கணும். அம்மா பாட்டி, அம்மா இயேசுவை பார்க்கணுங்கிறிய, எப்படி பார்க்கணும்னு வழி காட்டலாம்னு கதை விடுறீல. போனதுக்கு பிறகு நம்ம ஜாலியா பேசுவோம், சரியா? ஓகே, இயேசுவை பார்க்கணும் அப்படின்னா நீங்க பழைய ஏற்பாடுல இருந்து, நான் இந்த வசனத்தை தான் சொல்றேன், வசனத்துக்கு வெளியவே போல. கரெக்டு தானே? ஆமான்னு சொல்றவங்களா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. வசனம் படியே நீ பேசல ப்ரோ, வசனம் விரோதமா பேசுறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இதுதான் ப்ரீசெட். என்னத்தை போட்டாலும் அல்லேலூயா சொல்றதுக்கு 2 பாட்டி இருக்கு. ஓகே, ஓகே பாட்டி.
கண்டிப்பா பாட்டி, நம்ம கடைசியில சந்தோஷம். ஓகே ஓகே பாட்டி, ஒன்றும் பாட்டி, நம்ம லாஸ்ட் பாட்டி வந்து எமோஷனல் ஆகிட்டீங்க, ரொம்ப சந்தோஷம். இப்போ நம்ம வந்து இயேசுவை பார்க்கறதுக்கு என்ன செய்யணும்? அவ்வளோதான், சிம்பிள். ஒரே ஒரு வேர்டில் உங்களுக்கு அந்த ஆன்சர் இருக்கு. இயேசு சவுண்டை கேட்கணும்னா என்ன பரவ பண்ணணும்? ஏசப்பா ஒவ்வொருத்தர்கிட்ட ஒவ்வொரு மோட்ல பேசுவாரு. இந்த அக்காட்ட நேர்ல பேசுற மாதிரி என்கிட்ட பேசுறேன்னு கோச்சிக்க கூடாது. இந்த அக்கா ஒரு சிலர்கிட்ட ஏசப்பா பிரத்யட்சமா பேசுவாரு, ஒரு சிலர்கிட்ட ஏசப்பா சவுண்டு மட்டும் கேட்கும், ஒரு சிலர்கிட்ட ஏசப்பா வந்து தரிசனத்தின் மூலமா பேசுவாரு, ஒரு சிலர்கிட்ட ஏசப்பா சொப்பனத்தின் மூலமா வசனத்துல பேசியிருக்கிறாரு, ஒரு சிலர்கிட்ட தீர்க்கதரிசிகள் மூலமா பேசியிருக்கிறாரு. ஸோ மோடு மாறும், பட் ஏசப்பா ஏதோ ஒரு மூலத்துல பேசுவாரு நம்மகிட்ட. அந்த இந்த கனெக்ஷன் இல்லாதவங்களை பார்த்துதான் இந்த பைபிள் சொல்லுது, குருடரே, என்னது, குருடரான வழிகாட்டிகளே. அது வந்து ஊழியக்காரங்களுக்கு சொல்லியிருக்கு. ஓகேவா? அந்த வசனத்துல சொல்லியிருக்கிறது யாருக்குன்னா ஊழியக்காரங்களுக்கு. நீங்க அது ஊழியக்காரங்க தான் பிரசங்கம் பண்ண வந்தியா தம்பி, அப்ப எங்களுக்கு இல்லையான்னு கேட்டா, வசனம் தெளிவா சொல்லுது. பரலோகத்துல என்டர் ஆகுறவங்க இதை பார்த்து ஏசப்பா எப்படி சொல்ற மாதிரி இருக்குன்னா, உண்மையும் உத்தவுமான ஊழியக்காரனே எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசி. வசனம் இருக்கா இல்லையா? டாக்டர் கமான் அப்படின்னு இருக்கா வசனத்துல? இல்லாட்டி இன்ஜினியர் கமான், ட்ரம்ப், மோடி உள்ள வாங்க உள்ள, அப்படி இருக்குதா? உண்மையும் உத்தமுமான ஊழியக்காரனே எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசின்னு வசனம் இருக்கா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஊழியனோன்னு எல்லாரும் கொட்டை அடிச்சுட்டு தம்பியை மாதிரி பாட்டு பாடிட்டு ரோடோட ராக்ஸ் கொடுத்துட்டு அதுதான் ஊழியமா அப்படின்னு ஊழியம்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னன்னு புரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? நான் அப்படி டாபிக் மாறுது. முதல்ல இயேசுவை பார்க்கறதுக்கு என்னென்ன செய்யணும்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க. பழைய ஏற்பாடுல இருந்து புதிய ஏற்பாடு வரைக்கும் இயேசுவை பார்த்த தீர்க்கதரிசிகளா இருக்கட்டும், இயேசுவோட சவுண்டை கேட்ட ஊழியக்காரர்களா இருக்கட்டும், எல்லாருமே நீங்க மேக்சிமம் பைபிள்ல பார்த்தீங்கன்னா கீழ்படுகிறவர்களா இருப்பாங்க. புரிஞ்சுட்டா பாட்டி? கேக்குதா? ஏசப்பா பார்த்து பேசுற ஊழியக்காரங்களா இருக்கட்டும், மனுஷர்களா இருக்கட்டும், கீழ்படுகிறவர்கள் இடத்துலதான் இயேசு தரிசனத்தின் மூலமாவது. அதாவது தம்பி, அப்போ கீழ்படியாதவங்கள்ட்ட இயேசு பேச மாட்டாரான்னு கேட்டா, இயேசு ஒரு தரமோ 2 தரமோ சாலமோனுக்கு வந்து தரிசனங்கள் மூலமா சொல்றாரு, மகன் நீ பண்றது தப்புன்ற மாதிரி உணர்த்துறாரு. பட் கீழ்படியாத போது தேவனுக்கும் நமக்கும் உள்ள அந்த கனெக்ஷன் கட் ஆயிருது. நம்ம வசனத்துல ஆதாம் ஏவாள் கதையில இருந்து நீங்க பார்த்தாலுமே இயேசு அவர்களோடு பகலிலே குளிர்ச்சியான வேளையில உலாவும்படிதான் வருவாரு தோட்டத்திற்குள்ள. பட் என்னைக்கு இயேசு சொன்னதை கீழ்படியாம போனாரோ, என்னைக்கு புசியாது அப்படின்ற சொன்ன கண்ணிய அதை புசிச்சாங்களோ, நல்லா நீங்க புரிஞ்சுக்கிடணும். இயேசு பின்னாடி இயேசு வந்து நீ பாவம் செஞ்சுட்ட, நீ என்னை விட்டு போயிரு, அப்பாடே போ அப்படின்னு சொன்ன வரல. இயேசு எப்படி வந்தாருன்னா, தெரியும் தோட்டத்துல நீ பழம் தின்னது தெரியுமா தெரியாத ஏசப்பாவுக்கு? உன் வாயில சொல் பிறவா முன்னே அதை நான் அறிந்திருக்கிறேன்னு வசனத்துல எழுதியிருக்குதா இல்லையா? பழம் தின்னதெல்லாம் தெரியும். ஆதாமே எங்க இருக்கிறாய்? நீ ஆதாமுடைய மிஸ்டேக் என்னன்னா, பாவம் உங்களையும் தேவனையும் பிரிக்கும். எஸ் ஆர் நோ? வசனம் இருக்கா இல்லையா? உங்கள் பாவங்களே அவருக்கும் உங்களுக்கும் சென்டர்ல தடுப்பு சுவரா இருக்குது. அவரு உங்களை விட்டு நீங்க எத்தனை பாவம் செஞ்சாலும் போக மாட்டாரு. நம்ம தான் இயேசுவை கையை கழுவிட்டு பாவம் செஞ்ச உடனே ஆதாம் சவுண்டை கேட்டு போய் மறைஞ்சுக்கிடுறாரு. புரிஞ்சுட்டா உங்களுக்கு? ஏசப்பா முன்னாடி போயிட்டு, ஆமா ஆண்டவரே, பழம் பார்க்க சூப்பரா இருந்துச்சு, சாப்பிட்டுட்டேன், பாவத்தை மன்னிங்கன்னு கேட்டா மன்னிச்சிருப்பாரா மாட்டாரா? ஒரே கொஸ்டின். ஏசப்பா பழம் சூப்பரா இருந்துச்சு, சரி நீங்க சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்க, சாப்பிட்டுட்டேன், மன்னிச்சுக்கோங்கன்னு சொன்னா மன்னிப்பாரா மாட்டாரா? ஒரே கொஸ்டின். நம்ம ஆட்கள் பண்ண தப்பு என்னன்னா, ஆதாமே நீ வந்து பழம் சாப்பிட்டியான்னு கேட்டா ஏசப்பா தலையிலே பழிய தூக்கி போட்டாங்க. நீர் குடுத்தீர் அல்லவா ஒரு ஸ்திரீ. அப்போ நீ கேள்வி, நீ தின்னியா திங்கலையான்னு கேள்வி. அம்மா நீ பழம் தின்னியா திங்கலையான்னு கேட்டா ஒண்ணு தின்னேன்னு சொல்லு, இல்லாட்டி திங்கலன்னு சொல்லு. நான் புசிக்க கூடாது என்று சொன்ன கனியை சாப்பிட்டியதானே கேள்வி. அப்போ ஒண்ணு சாப்பிட்டேன் இல்லாட்டி இல்லை. பட் அவங்க என்ன பண்ணாங்கன்னா, நீர் கொடுத்த ஸ்திரீயானவர் வஞ்சித்தாள். இப்ப இவர் பரிசுத்தவான், இவரை வந்து ஒருத்தர் வஞ்சிச்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். சரி, அந்த அம்மாட்ட போய் கேட்டா, எம்மா இந்த பழத்தை சாப்பிட்டியான்னு என்ன சொல்லணும்? ஆமா ஆண்டவரே, பார்வைக்கு இன்பமா இருந்துச்சுன்னு வசனத்துல எழுதிருக்குதா இல்லையா? பார்வைக்கு. பாம்பா பழத்தை தூக்கி உங்க வாய்க்குள்ள ஊட்டினா பேய் தொல்லைப்படுத்துதுங்கிறிய, பாம்பா உங்க பாலத்துல வாழை ஊட்டினானா? பாம்பா ஆசையை காட்டினானா? தின்னது இந்த அம்மா தான் பிடிச்சி. புரிஞ்சுதா உங்களுக்கு?
புரியுதா? சோ அந்த அம்மா சொன்னது என்னன்னா, சர்ப்பம் எங்களை வஞ்சித்தது. சோ அவங்க யாருமே நான் செஞ்ச பாவத்தை உணர்வடையல. இதுல நான் உங்களுக்கு சொல்ல வர்றது என்னன்னா, ஏசப்பாவுடைய சத்தம் உங்களுடைய வாழ்க்கையில என்னைக்கு கேட்காம போகுமோ, எப்போ இந்த குருடரா ஒரு மனுஷங்க ஆவாங்கன்னா, நீங்க என்னைக்கு கர்த்தருடைய வார்த்தை இந்த வசனத்துல எழுதுன இந்த பரிசுத்த வேதாகமத்தை நீங்க சும்மா ஒரு கதை புக்கா ஒரு தூசி தட்டி எடுப்பீங்க. ஆனா இந்த பரிசுத்த வேதாகமும் உங்க கையில வர்றதுக்காக எத்தனை ரத்தம் சிந்தப்பட்டிருக்குதுன்னு தெரியுமான்னு உங்களுக்கு தெரியல. பட் நீங்க இதோட ஹிஸ்டரி பார்த்தா இதற்காக எத்தனை பேர் தன் ஜீவனை கொடுத்துருக்குறாங்கன்னு உங்களுக்கு தெரியும். இன்னைக்கு உங்களுக்கு கதை புக்கா இருக்குது. இந்த புக்கு கிடைக்காம எத்தனை பேர் நரகாக்கினைக்கு அக்கினி கடல்ல இன்னைக்கு போய் விழுந்துட்டு இருக்கிறாங்க. எத்தனை மொழிகள் இது மொழிபெயர்க்கப்பட விடல. எத்தனை இதெல்லாம் உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. பட் உங்களுக்கு என்ன, அந்த 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 நம்ம யாரு அந்த வனாந்தரத்துல உள்ள ஜனங்களுக்கு வானத்துல இருந்து வந்த மண்ணா அற்பமானது மாதிரி டெய்லி தின்னா தகட்டிடும். டெய்லி ஏசப்பா வார்த்தை கேட்டா அந்த மாதிரிதான். உங்களுக்கு ஓப்பனா சொல்ல போனா இந்த வசனத்தை இந்த இயேசுடைய சத்தம் என் வாழ்க்கையில கேட்கல, இயேசுவை நான் பார்க்க முடியல, தரிசனத்துல சொப்பனங்கள்ல ஒரு மறு உத்தரவும் கிடைக்கவில்லை. என்ன காரணம்? கீழ்ப்படியாமை. இந்த எழுதின வசனத்திற்கு கீழ்ப்படியாத ஒரு தேவ பிள்ளைக்கு முன்னாடி நல்லா கேட்குதாமா, இந்த எழுதிருக்க வசனத்துக்கு கீழ்ப்படியாத ஒருத்தங்கிட்ட ஊழியக்காரன் மூலமா கர்த்தர் பேசியும் கீழ்ப்படியாத ஒரு பிள்ளைகிட்ட, பெத்த அம்மாட்ட வச்சு சொன்னாலும் கீழ்ப்படியாத பிள்ளைகிட்ட இயேசு பிரத்யட்சமா வந்து நின்று மட்டும் சொல்லனா கீழ்ப்படியவா போறீங்க? கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. எம்மா இயேசு முன்னாடி வந்து என்ன பேசுவாரு? பைபிள் என்ன போட்டிருக்குன்னா, பரிசுத்தாவியானவர் வந்து இயேசுட்ட என்ன சொன்னாரோ அதெல்லாம் ஞாபகப்படுத்துவார, நினைப்பூட்டுவார்ன்றபடிதான் வசனம் இருக்கு. இயேசு ஒன்று இதுக்கு வெளியில எங்கேயும் இதைதான் பேச போறாரு உங்ககிட்ட வந்து. கரெக்டு தானே? இதுக்குள்ள தான் பேச போறாரு. நீங்க இங்க எழுதுனதுக்கே கீழ்ப்படிய மாட்டீங்களாம். ஒரு எக்ஸாம்பிள் வச்சுக்கிடுவோம். அதுக்கப்புறம் இதுல எழுதின வசனத்துக்கு கீழ்ப்படியாத ஒரு தேவ பிள்ளை பிரசங்கத்துல ஊழியக்காரன் பேசினாலும் கீழ்ப்படிய மாட்டீங்க. ஏன் உங்களுக்கு ஒரு அம்மா மூலமா ஏசப்பா பேசினாலும் கீழ்ப்படிய மாட்டீங்க. சரி, ஒரு எக்ஸாம்பிள், தரிசனத்திலேயே பேசிட்டா மட்டும் கீழ்ப்படிய போறது இல்லை. சொப்பனத்துல பேசினாலும் எங்கேயும் இல்லடி ஏசப்பா நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போச்சோன்னா போவையா போறிய இல்ல? கேட்கறேன் ஒரு எக்ஸாம்பிள். உன்னையும் இனத்தையும் விட்டு நான் காண்பிக்க எதுவும் கேட்க போறது இல்லை. இப்ப இயேசு முன்னாடி வந்து பிரத்யட்சமா நின்று மகனே என்று தோண்டினால்தான் நான் நம்புவேன். இயேசுவை பார்த்தாதான், இல்லாட்டி ஏமாத்துறாங்க. இல்லப்பா, வசனம் சொல்லுகிறது இருதயத்துல சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவன் தேவனை தரிசிப்பான். இந்த தெய்வம் ஊமையான தெய்வம் கிடையாது. இந்த தெய்வம் வாயிருந்தும் பேசாத தெய்வம் கிடையாது. இந்த தெய்வம் நான் மரித்தேன், இன்றைக்கும் சதா காலங்களிலும் நான் உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்ன தெய்வம். நீ இன்னைக்கு கீழ்ப்படிவாயானால், இந்த பரிசுத்த வேதாகமத்துக்கு கீழ்ப்படிவாயானால், உன் ஆலயத்துல பிரசங்கிக்கிற ஊழியக்காரருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவாயானால், அவன் கீழ்ப்படுகிறாங்களா இல்லையான்னு தெரியாது. அந்த வசனத்துல தெளிவா சொல்லுது, அந்த வேத பாரகர் பரிசேயர் கெட்டவங்க தான். பட் இயேசு என்ன சொல்றாருன்னா, அவர்கள் மோசேயின் ஆசனத்தில் இருக்கிறார்கள், அவர்கள் உங்களுக்கு சொல்லுகிற யாவையும் நீங்கள் கை கொள்ளுங்கள்னு மத்தேயு 23ஆம் அதிகாரத்துல முதல் 2 வசனத்துல இருக்குதா இல்லையா? ஊழியக்காரங்க நல்லவங்களோ இல்லையோமா? மத்தேயு 23ஆம் அதிகாரத்துல அந்த பரிசேயரு வேத பாரகரு அந்த மாதிரி ஐயோ ஐயோன்னு சொல்றாரு. அவன் கெட்ட ஒரு ஊழியக்காரங்க தான். இப்ப அவங்களோட நல்லவங்க நான் சர்டிபிகேட் கொடுக்கல. பட் அவங்க கை கொள்ள சொல்லும்படி நீங்க கீழ்ப்படிங்கன்னு வசனம் இருக்குதா இல்லையா? அந்த வசனத்தை சத்தமா வாசிங்க பாப்போம். ஆகையால் நீங்கள் கை கொள்ளும்படி அவர்கள் உங்களுக்கு சொல்லுகிற யாவையும் கை கொண்டு செய்யுங்கள். அவர்கள் செய்யும்படியோ செய்யாதிருங்கள், ஏனெனில் அவர்கள் சொல்லுகிறார்கள் சொல்லியும் செய்யாதிருக்கிறார்கள். ஓகே ஓகே, புரிஞ்சுட்டா? ஊழியக்காரங்க நல்லவங்களோ இல்லையோ, நீங்க இந்த வசனத்துக்கு இன்னைக்கு இயேசுவை பார்க்க ஆசை இருக்கா ப்ரோ? உனக்கு இயேசு இந்த உலகத்துல எல்லாரும் தெய்வங்களை பார்க்கறதுக்கு எப்படி போறாங்க தெரியுமா? இந்த கிறிஸ்தவர்கள் எல்லாம் நம்ம நல்லா ஞாயிற்றுக்கிழமை மட்டனை தின்னுட்டு அந்தால போத்திட்டு தூங்குறதுக்கு தான் நம்ம செஞ்சுட்டு இருக்கோம் ஒழிய, இந்த இயேசு அறியாத ஜனங்க, இந்த இயேசு நம்ம சகோதர மதத்துல உள்ளவங்க, அவங்கள்ட்ட ஒரு கிளாஸ் வாங்கி குடிச்சாலும் நமக்கு மண்டையில மூளை வருமானு தெரியல. அவன் 5 நேரம் தொழுறான், இந்த காலில் செருப்பு போடாம அந்த அவனுடைய தெய்வத்திற்கு அவன் காட்டுற பக்தி வைராக்கியத்திட்ட. ஆனா உண்மையாவே இந்த தெய்வம் பேசுகிற தெய்வம் நம்ம தெய்வம் இந்த இயேசு கிறிஸ்து கிறிஸ்தவர்கள்கிட்ட மட்டும் தான் பேசுவாரு, சகோதர மதத்துல எல்லாம் பேசுவாங்கல்ல? இல்ல அப்படி கிடையாது. பவுலை நோக்கி போனாரே ப்ரோ, அப்போ ஏசப்பா
அப்போ பவுல் வந்து சபையை துன்பப்படுத்தவில்லையா? நீ எப்போ சொல்ற கீழ்படியானவன் தான் பேசுவாருன்னு ஏசப்பா சொல்ற. அப்போ சபையை துன்பப்படுத்தினவர் தானே பவுல். ஆனா நல்லா புரிஞ்சுக்கோங்க, பவுல் நல்லவரா இருந்தாலும் கெட்டவரா இருந்தாலும் அவரு வசனத்துக்கு அவருடைய நியாய பிரமாணத்தின்படி என் மேல எவன் குற்றம் சாட்ட முடியும் கேட்கிற ஒரு கேரக்டர். புரிஞ்சுட்டா? இந்த நியாய பிரமாணத்தின்படி என் மேல குற்றம் சாட்ட யாரால முடியும்னா அவனுக்கு கொடுக்கப்பட்ட விதத்துல கீழ்ப்படுகிறவன். கர்த்தர் பக்தியான ஜனங்களை தான் தமக்கென்று ஏற்படுத்திக் கொள்வார். நீங்க இயேசுவை தரிசிக்கணும், நான் இயேசுவை பார்க்கணும், இயேசுவோட பேசணும். இந்த சொப்பனத்தின் மூலமோ தரிசனத்தின் மூலமோ பிரத்யட்சமாகவோ ஏதோ ஒரு மூலமாக இயேசு உங்கள்கிட்ட பேசணும்னா நீங்க கையில கொடுத்திருக்கிற பரிசுத்த வேதாகமத்திற்கு என்னைக்கு கீழ்ப்படுவீர்களோ அன்றைக்கு தான் இந்த இயேசுவை உங்களால் பார்க்க முடியும். இல்லை என்றால் நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்ப இந்த அக்காவை எனக்கு தெரியும், நல்லா முன்ன பின்ன தெரியறதுனால இப்ப சந்தோஷமா நம்ம ஒரு குடும்பமா ஜாலியா பேசுறோம். புரிஞ்சுட்டா? முன்ன பின்ன தெரியாத ஒரு ஆள் வீட்டுக்குள்ள உங்களால போய் இருக்க முடியுமா? கேட்ட கேள்வி மேடம். சர்ச்சு பொது இடம், சகோதர மதத்துல எல்லாருமே வரலாம். பிராக்டிக்கலா முன்ன பின்ன தெரியாத ஒரு நபரிடத்துல போய் வீட்டுல போய் உங்களால உட்கார முடியுமா? இயேசுவை பார்க்காத, இயேசுவின் சத்தத்தை சொப்பனத்தின் மூலமோ தரிசனத்தின் மூலமோ ஏதோ ஒரு மூலமா கேட்காத, இயேசுவை பார்க்காத, சவுண்டே கேட்காத ஒரு நபர் முன்னாடி போய் நியாய தீர்ப்புல இயேசுவுக்கு முன்னாடி போய் இயேசு முன்னாடி நிக்கணும்னா திராணி இருக்கணுமா? பைபிள் சொல்லுது. சகலத்தையும் செய்து முடித்தவர்களா நிற்கிறதுக்கு திராணி இருக்கணும். சும்மா இயேசு முன்னாடி எல்லாரும் நிக்க முடியாது. நீ வசனம் சங்கீதத்துல தெளிவா எழுதுது 1ஆம் அதிகாரத்துல, நீதிமான்களுடைய சபையில துன்மார்க்கன் நிலை நிற்பதில்லை. நீ வசனத்திற்கு கீழ்படியாவிட்டால் இந்த இயேசுவின் சத்தம் உனக்கு கேட்காது. இயேசு ஊமையான தெய்வம்ன்றதுனால இல்ல, நீ கீழ்படியாம என் பிள்ளைன்றனாலதான். உன்னுடைய பாவங்கள் தான் அவருக்கும் உனக்கும் உள்ள சகடுப்பு சுவராகவே இருக்குது. நீ வசனத்தின்படி கீழ்படிஞ்சிட்டு இயேசுவின் வசனத்தை கை கொள்ள ஆரம்பிச்சுட்டு இயேசு என்கிட்ட பேசுறேன்னு சொல்ல முடியுமா இங்க ஒருத்தரால? இப்ப இயேசுவை பார்க்காதது கேட்காதது யாருடைய மிஸ்டேக்? தேடி வராரு ஜீசஸ். நான் வாசல் படி நின்று கதவை தட்டுகிறேன். வசனம் இருக்குதா இல்லையா? வாசனம் இருக்கா? இயேசு எங்க இருக்கிறார் இப்போ? இயேசு அதாவது இயேசு வெளியே இருக்கிறாரு. இப்ப உள்ள யார் இருப்பா? நீங்க இருக்கிய. இயேசுவை வெளியே அமைச்சிட்டாங்கன்னு வச்சுடுமே. இயேசு எப்போ வெளியே போவார் ஒரு மனுஷனுக்குள்ள? உங்களுக்கே தெரியும், பாவம் செய்யும் போது வெளியே போவார். இயேசு வெளியே போயிட்டாரு, நீங்க உள்ள இருக்கிய. கதவை பூட்டிட்டு என்ன பண்ணுவீங்க? உங்கள் அந்தரங்கங்களை குறித்து நியாய தீர்ப்புல கணக்கு கொடுக்கப்படும். அவன் வசனத்துல இருந்துச்சா இல்லையா? புரிஞ்சுட்டா உங்களுக்கு? அதுதான் வசனத்துல தெளிவா சொல்லிட்டு, என்னைக்கு நீங்க நல்ல வசனத்துல புரிஞ்சுக்கோங்க, அது ஊழியக்காரர்களாக இருந்தாலும் சரி, வேத பாரகர், பரிசேயர், ஓகே, யார் எவனடிஸ் யாரா இருந்தாலும், நீங்க விசுவாசி யார் எல்லாருமே நம்ம கர்த்தருக்கு ஊழியம் செய்யறது அழைக்கப்பட்டிருக்கிறோம். இயேசுவின் சித்தத்தை செய்யாமல் சும்மா தசம பாகத்தை போட்டோம், காணிக்கையை போட்டோம், பிதாவின் சித்தத்தின்படி செய்தவனை அல்லாமல். கர்த்தாவே கர்த்தாவே ஞாயிற்றுக்கிழமை வந்து ஒப்பாரி வைக்கிறவனா பரலோக ராஜ்யத்தில் காணிக்கை போட்டு கரெக்ட் பண்ணிடுவிய. உங்கள் வெள்ளியும் பொண்ணும், பெண்டிகோஸ்டல் பாஸ்டர் கிடையாது, சிஎஸ்ஐல உள்ளவங்க. நான் கேட்கறது வெள்ளி பொண்ணுன்னோன்னு தம்பி அந்த ஏரியாவில் உள்ள போல நினைச்சிடாதே. வசனத்தை சொல்றேன், இருக்கா இல்லையா வசனம் அக்கா? உங்கள் வெள்ளியும் பொண்ணும் நியாய தீர்ப்புல உங்களை தப்புவிக்காது. முன்ன பின்ன தெரியாத ஒருத்தன் வீட்டுக்குள்ளேயே போக முடியல. இதற்கு வரைக்கும் இயேசுவை பார்த்தது இல்ல, இது வரைக்கும் இயேசு சவுண்டு கேட்க மாட்டேங்குது, இன்னும் அந்த பரிசுத்த வேதாகமத்துக்கு கீழ்படுகிறதுல. இப்படி இயேசுவை எந்த மூஞ்ச வச்சுட்டு இயேசுவை பார்ப்போம்? இந்த இம்மைக்காக மாத்திரம், காய்ச்சலுக்காக, தலைவலிக்காக, என் பிள்ளைக்கு பிறந்த குழந்தை பிறக்கணுன்றதுக்காக ஏசப்பா எல்லாத்தையும் தராரு. என் நாமத்தினாலே இவைகளை கேட்பீர்களோ தராரு. எதை கேட்டாலும் தருவார். இந்த யூதாசு காணிக்கை திருடன், காணிக்கை பைய கொடுப்பீங்க, காணிக்கை பைய திருடனை குடிப்பீங்களா? ஊழியத்துல கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. காணிக்கை பைய திருடனுக்கு குடிப்பீங்களா? ஏசுநாதர் கொடுத்தாரல்ல. நீ எதை விரும்பினாலும் ஏசு கொடுப்பாரு. ஒருவேளை இந்த கிராமத்துல எனக்கு பிள்ளை இல்லையே, ஏசப்பா இல்ல, இந்த கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்று உண்டோன்னு வசனத்தில் எழுதிருக்கல, இந்த மாதிரி இந்த தேவனை எல்லாமே கொடுப்பாரு. என் நாமத்தினால எவைகளை கேட்பீர்களோ, நீங்க இயேசு அறிஞ்சவங்களோ அறியாதவங்களோ, என் காய்ச்சல், தலைவலி எல்லாம் வாட் எவர் இட் இஸ்,
இந்த தேவனால் எல்லாமே கூடும், எதை கேட்டாலும் கொடுப்பார். பட் நியாய தீர்ப்புல ஆண்டவரே கர்த்தாவே கர்த்தாவேன்ற கேட்டகரியில் தான் வருவீங்க. நீ வசனத்துக்கு கீழ்ப்படியல, இந்த வசனத்தின்படி வாழல, இயேசுவை பார்க்கல, இயேசுவை தரிசி, no one can enter the heaven. உங்களை நான் நடிச்சு உங்கள்கிட்ட வசனம் பற்றி தானே பேசுறேன், இல்ல வசனத்துக்கு வெளியில போடல கண்டென்ட். ஸோ இது எதற்காக சொல்றேன்னா, ஏசப்பா வந்து தம்பி, நான் இன்னும் ரொம்ப முக்கியமா உங்களுக்கு அழுத்த திருத்தமா சொல்ல வேண்டியது, ஏசப்பா வந்து நம்ம கிறிஸ்தவ மத்தியில ஒரு தவறுதலான ஒரு, எப்படின்னா எல்லாருமே ஏசப்பாவை எப்படி நம்மள ஒரு மேனுவலா எதிர்பார்க்கறாங்க. மேனுவலானா இப்போ என் தம்பியை பார்க்கலாம், அக்காவை பார்க்குற மாதிரி இப்படி எதிர்பார்க்கிறோம் ஏசப்பா. பட் வசனம் சொல்லுகிறது தேவன் ஆவியா இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் வந்து எப்படி இருக்கணும்னா ஆவியோட உண்மை. அதுதான் ஏசப்பா எழுதியிருக்கிறார் வசனத்துல, நீங்கள் மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள், நீங்கள் ஆவியின்படி பிழைத்தால்தான். சுத்தமா மாம்சம் செத்திருந்தாதான் இயேசுவை பார்க்க முடியும். தெரியுமா இது உங்களுக்கு? நீ ஏசப்பா வசனத்தை கீழ்ப்படிஞ்சேனா அது மாம்சத்தை கொல்லும். பெருமை இருக்குதா? அந்த மாதிரி காரியங்கள் இருக்குல்ல. இந்த வசனம் என்ன செய்யும்னா இந்த பாவங்கள் எல்லாம் உங்களை மாம்சத்தின்படி சாகடிக்கும். இயேசு ஒருவனுக்குள்ள இருந்தால் சரீரமானது பாவத்தின் நிமித்தம் மரித்திருக்கும். இன்னைக்கு பாவத்திற்கு மரித்திருக்கியா சரீரம் சொல்றவங்கன்னா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. பாவத்திற்கு இன்னும் என் சரீரம் மரிக்கலன்னு சொல்றவங்கன்னா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இயேசு எப்பவுமே எப்படின்னா கர்த்தருடைய ஊழியர்களுக்கு முன்பாக பொய் சொன்னாங்க என்றால் நீங்க இந்த வசனத்துல பார்க்கலாம். அனேனியா சப்பீரா, ஓகேவா, அவங்க வந்து பெரிய பொய்லாம் சொல்லல, ஒரு சின்ன பொய் தேவ சமூகத்துல வச்சு பொய் சொன்னாலே அந்த இடத்துலயே அவங்க செத்துருவாங்க. ஸோ இங்க வச்சு பொய் சொல்லக்கூடாது. ஒண்ணு, ஆமா நானும் பாவியான மனுஷன், நான் ஒத்துக்கிறேன். பாவியான மனுஷன்லாம் அல்லேலூயா சொல்லுங்க. சரீரம் பாவத்திற்கு மரிக்காதவங்க அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. சந்தோஷம். இவ்வளவு பரிசுத்தவான்கள் மத்தியில சந்தோஷம் இந்த மாதிரி பெர்சன்டேஜ் எங்கேயுமே பார்க்க முடியாது. ஸோ என்ன சொல்ல வரேன்னா, உங்களுக்கு புரிஞ்சிட்டல இப்ப ஏசப்பா எப்படி பார்க்கலாம்னு உங்களுக்கு புரிஞ்சிட்டல. ஏசப்பா பார்க்கணும்னா என்ன செய்யணும்? கீழ்ப்படியணும். ஓகே, இப்போ வந்து தேவன் ஆவியா இருக்கிறாரு, ஆவியோன் ஃபார்மேட்ல இருந்தாதான் நம்ம பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாம நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஏசப்பா வந்து எப்படி இருக்கிறாரு இந்த பரிசுத்த வேதாகமம் சொல்லுதுன்னா, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அந்த வார்த்தை தான் கிருபையும் சத்தியமும் நிறைந்தவராய் இந்த உலகத்துல இயேசுன்ற ஃபார்மேட்டை வெளிப்பட்டது. புரிஞ்சுட்டா? எஸ் ஆர் நோ? வசனம் இருக்கா இல்லையா? இப்போ அந்த வார்த்தை தான் தேவனா இருந்துச்சான். வார்த்தைக்கு இங்கிலீஷ்ல அர்த்தம் என்ன? வேர்டு. அந்த வார்த்தை தேவனா இருந்தது. எஸ் ஆர் நோ? இப்ப தேவன் எந்த ஃபார்மேட்ல இருக்காரு? வேர்டு. வேர்டு. வேர்டு எங்க இருக்குது? இதுக்கு வெளியில, அதாவது நீங்க ஏசப்பாவை பிரத்யட்சமா பார்க்க ஆசைப்படுங்க, தரிசனத்துல பார்க்க ஆசைப்படுங்க, சொப்பனத்துல பார்க்க ஆசைப்படுங்க, சவுண்டு கேட்க எல்லாமே ஆசைப்படுங்க. பட் நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஒளியின் வேஷத்தை தரித்தவனும் வருவான். நிறைய பேர் சொல்றாங்களே, நாங்கள் கடவுளை பார்த்தோம், கடவுளிடத்திலிருந்து இந்த புத்தகத்தை பெற்றோம் தான் எல்லாரும் சொல்றாங்க. எஸ் ஆர் நோ? இப்போ பைபிள்ல ஸ்ட்ராங்கா இல்லைன்னு வைங்களேன், நீங்க இந்த எழுதின வார்த்தையில ஸ்ட்ராங்கா இல்லைன்னா, முன்னாடி வந்து இயேசுவன் அவன் ஒளியின் வேஷத்தை தரிச்சுட்டு வருவான். பைபிள் இருக்கா இல்லையா? அவன் ஆட்டு தோலை போற்றி கொண்டு இருக்கா இல்லையா? வசனம் இருக்குல்ல. சர்ப்பு, அவன் வந்து ஆடு மாதிரி இருக்கான் மூஞ்சி, அவன் சர்ப்பத்தை போல பேசிட்டு வெளிப்படுத்தின விசேஷத்துல வசனம் இருக்கு. சோ நீங்க இந்த வசனத்துல ஸ்ட்ராங்கா இல்லைன்னு வைங்களேன், நான் இயேசுவை பாப்பிய, ஆனா அது உண்மையாவே இயேசுதானு எப்படி கண்டுபிடிப்பிய? சோ பேஸ்மெண்ட்ல கரெக்டா இருங்க, வசனத்துக்கு கீழ்படிங்க. அப்புறம் ரெண்டு சவுண்டும் கேட்கும். இயேசு என்னதான் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கடவுளாக இருந்தாலும், இந்த உலகத்துல வசனம் என்னதான் பரிசுத்த ஆவியினால நிறைந்திருந்தாலும், என்னதான் ஞானஸ்நானம் எடுத்து பாவத்துக்கு சரீரம் அழித்திருந்தாலும், ரெண்டு சவுண்டு கேட்குது. வானத்திலிருந்து இவர் எனக்கு பிரியமான இருக்கு வசனம், நேசகுமாரன் இவரில் பிரியமா இருக்கேன், இவருக்கு செவி கொடுங்கன்னு சவுண்டு கேட்குது இல்ல? அதே நம்ம என்ன நினைப்போம், 40 நாள் உபவாசம் ஜெபம் போட்டுட்டோம்னா அப்படி ஸ்பிரிச்சுவலா சும்மா அப்படி அனல்லா சும்மா அப்படிதான் நினைப்போம். ஒரு ஜெபத்தை ஒரு 3 நாள் உபவாசம் போட்ட உடனே கையில பிடிக்க முடியும்னு கிடையாது. நம்மள ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், அப்படி நம்ம அப்படிதான் நினைப்போமா? பிராக்டிக்கலா ஒரு 3 நாள் உபதேசம், ஒரு 40 நாள் உபதேசம் போட்டா
உபவாசம் போட்டோம்னா நல்ல ஸ்பிரிச்சுவலா அப்படி இருப்போம் தானே நினைப்போம். பட் வசனம் சொல்லுது இயேசு 40 நாள் உபவாசம் இருந்திருக்கிறாரு. ஆனா வசனம் சொல்லுது பிசாசு வந்து பேசுறான், என் காலில் விழுந்து. நம்ம ஆட்கள் முன்னாடி இப்படி வந்து இயேசு முகத்திலே ஒருத்தன் இப்படி சொல்றேன் பிராக்டிக்கலா. இயேசு கண்டுபிடிச்சிட்டாரு, வந்து நிக்கிறது பேய். பேய் என்ன சொல்லுது, என் காலில் வந்து உள்ள இந்த உலகத்தின் சகல ராஜ்யங்களும் அதன் மேன்மைகளும் தருகிறேன்னு சொல்லும் போது இயேசு கண்டுபிடிச்சிட்டாரு, வந்து நிக்கிறது பேயின்னு. நீங்க என்ன தெரியுமா செய்வீங்க, இதற்காக தான் இத்தனை காலமாய் நான் உபவாசித்து கொண்டு நான் எத்தனை காலமாய் அவன் பேய் எப்படி இருப்பான் தெரியுமா, இப்போ பல்லு வச்சு கருகருன்னு இருக்க மாட்டான். நீ அப்படி நினைக்க, அவன் ஆட்டு தோலை போட்டு வருவான்னு சொல்லியிருக்கு. ஆடுனா யார், ஆட்டுக்குட்டியானவர் யாருன்னு உங்களுக்கு தெரியும். வசனத்துல ஆட்டுக்குட்டியானவர் யார், அவன் இயேசுவின் தோளிலே வந்து நிற்பான். என் காலின் வழியில வந்து விடு சகலராஜ். நீ வந்து என்ன செய்ய, அப்பா என்னுடைய உபவாசத்திற்கு அவன் தரையும் செய்வான்னு வச்சுக்கோவேன். அவன் எனக்கு இதெல்லாம் ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்குங்கிறான். சோ வந்து நிக்கிறது இயேசுவா பேயான்னு எப்படி கண்டுபிடிப்பிய? நிறைய பேர் எல்லாருமே அவங்களுடைய வேதங்கள்ல நான் கடவுளை பார்த்தேன் தானே எழுதி வச்சிருக்கிறான். உண்மையான பரிசுத்தத்திற்கும் ஒளிக்கும் ஒளியின் வேஷத்தை தரித்ததற்கும் எப்படி டிஃபரன்ஸ் கண்டுபிடிப்பீங்க? இந்த பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது எது பரிசுத்தம் எது பாவம், எவன் நீதிமான் எவன் துன்மார்க்கன். அவர் செம்மறியாடுகளையும் வெள்ளாடுகளையும் வெவ்வேறாக பிரித்தார். துன்மார்க்கன் நீதிமானுக்கும் ஒரே இது கிடையாது. ஒருவேளை இன்னைக்கு துன்மார்க்கன் பாவம் செய்யறதுனாலயோ கொள்ளை அடிக்கிறதுனாலயோ கொள்ளைய பண்றதுனாலயோ அவங்க பார்வைக்கு இப்படி இருக்கிறானே என்று ஒருவேளை நீங்க நினைக்கலாம். பட் ஒன் டே வில் கம், வானத்தையும் பூமியையும் உண்டாக்கிய தேவன் செம்மறியாடுகளையும் வெள்ளாடுகளையும் வெவ்வேறாக இடது பக்கம் வலது பக்கம் இரண்டா பிரிப்பார். அவருடைய உபதேசத்தை நீங்க கேட்டீங்கன்னா நிறைய இடத்துல பிரிவினை உண்டாயிற்று அப்படின்னு வசனம் இருக்குதா இல்லையா? இது என்ன பிரிப்பு? இது மதம் மாத்துறாரா? இல்ல 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 இல்ல. நரகம் போறவனுக்கும் பரலோகம் போறவனுக்கும் பிரிவினை உண்டு பண்ணுகிற தெய்வம். அந்த பரிசுத்த வேதகம் தான் பரிசுத்தமே என்னதுன்றது போதிக்கிற புத்தகம். இந்த நீங்க மட்டும் இந்த வேர்ட் ஆஃப் காட்ல ஸ்ட்ராங்கா இல்லைன்னா முன்னாடி வந்து நிற்கும் இயேசுவா பேயான்னு தெரியாது, மாட்டிக்கிடுங்க, வஞ்சிக்கப்பட்டு போயிருவீங்கம்மா. சோ இயேசு பிரத்யட்சமா வருவார், இயேசு பிரத்யட்சமா சவுண்டு கேட்கும். கீழ்ப்படிந்தீர்கள் என்றால், இந்த வசனத்திற்கு கீழ்ப்படிந்தீர்கள் என்றால், வசனத்தை கோயில்ல உபதேசிக்கும் ஊழியர்களுக்கு கீழ்ப்படிந்தீர்கள் என்றால், வசனம் எழுதிருக்கலாம். கெட்டவனா நல்லவனான்னு கேள்வி கிடையாது, நீங்க கீழ்ப்படியா இல்லையா. ஏன்னா வசனத்தை தான் போதிக்கிறாங்க. சொந்த கதையை இவன் என் கதையா வீட்டுல உள்ள கதையை விட்டுட்டு இருக்கேன், வசனம் தானே சொல்லிட்டு இருக்கேன். நீங்க வசனத்திற்கு கீழ்ப்படுவீங்கன்னா இயேசுவை பார்க்கலாம், இயேசு சவுண்டு கேட்கும், தரிசனத்துல இயேசு பேசுவாரு, அதுக்கப்புறம் என்ன சொன்ன சொப்பனங்களை இன்னும் நிறைய ஃபார்மேட்ல பேசுவாரு. சோ நீங்க கீழ்ப்படிஞ்சாதான் பேசுவாரு. கீழ்ப்படியாத இடத்துல பிரத்யேகமா வந்து நீங்க கீழ்ப்படிய போதில்லை. உங்க முகரக்கிட்ட உங்களை பார்த்து எவ்வளவு கடுப்பாயிரும்ல. ஒரு எக்ஸாம்பிளுக்கு தண்ணி கொண்டு வாங்க ஜீவிதாக்கான்னு சொல்றேன். ஒரு எக்ஸாம்பிளுக்கு 10 தடவை சொன்னாலும் மண்டையில ஏற மாட்டேங்குது. நான் என்ன பண்றது, வேற வண்டியா செய்யல, நீங்களாச்சும் எடுத்து மண்டைக்கு போற புரிஞ்சுக்கல. ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், கோச்சிடாது. எக்ஸாம்பிள் சொல்றேன். கீழ்படியாத வந்து உங்க பெத்த பிள்ளைகிட்ட போய் எல்லாம் கடைக்கு போ அப்படிங்கிறீங்க. ஒரு தடவை சொல்றீங்க கேட்கல, 2 தடவை சொல்றீங்க கேட்கல, என்ன செய்வீங்க? நீங்களே இன்னொரு பிள்ளை அடிச்சா இதை பெத்ததுக்கு நினப்பு வருது இல்ல, நினப்பு சொல்லுவிய. இவன்ட்ட ஒரு 2 தடவை சொல்லிட்டே 3ஆவது தடவை போய் சொல்லுவீரா? எப்படியோ ஞாயிற்றுக்கிழமை கோயிலுக்கு வாங்குறோம், என் தம்பிட்ட வரமாட்டான். அடுத்த ஞாயிற்றுக்கிழமை ஏன்னா கோயிலுக்கு வாங்குறோம், வரமாட்டான். 3ஆவது தடவை நீ வந்தாவ வரட்டி போட்டு என் பாட்டுக்கு போயிடும் சொல்றேன். அந்த மாதிரி இயேசுவும் வாசல் படி இருந்து கதவை தட்டிகிட்டே இருப்பாரு. அவருக்கு எவ்வளவு நேரம்? உங்களுக்கு வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவனுக்கு உன் உள்ளத்துல இடம் கொடுக்க மாட்டேங்க. இயேசு உள்ளன்னா பேய் வந்து உட்காந்துரும். கரெக்டா இல்லையா? வீடு வெறுமையா இருக்க கண்டால் பொல்லாத பேயெல்லாம் உள்ள கொண்டு வந்து உட்கார்ந்து வசனம் இருக்கா இல்லையா? வசனத்துல எதுக்கு ஏசப்பா சர்ப்பங்களேங்கிறாரு சொல்லுங்க. சர்ப்பங்களே நரகாக்கினை விரியன் பாம்பு குட்டிக்கிற நரகாக்கினைக்கு எப்படி தப்பியோ? நீங்க என்ன பெரியமானவர்களே தானே பிரசங்கிட்டு இருப்பீங்க. யோவான் ஸ்நானகன் ஞானஸ்நானத்துக்கு அப்பதான் எடுக்க புது பிலிவர்னு வச்சுக்கோங்க. ஞானஸ்நானமே அப்பதான் யோவான், அதுக்கப்புறம் தானே ஞானஸ்நானம் எடுக்கிறாங்க. புது ஆடுகள் வருகிறது எதற்காக? மனம் திரும்பி ஞானஸ்நானம் எடுக்கிறதுக்கு. அப்போ அந்த பரிசெயெல்லாம் வரும்போது, சதுசெயெல்லாம் வரும்போது யோவான் ஸ்நானகன் பிரியமானவர்களே அப்படியா சொன்னாரு? வாடா பாம்பு குட்டி, பாம்பு குட்டின்னு தானே சொல்லியிருக்கு. என்ன சொன்னாரு? விரியன் பாம்பு குட்டிகளை. எப்படி பாம்பா? மனுஷன் தேவன் மனுஷனை தானே உண்டாக்குனாரு, எப்படி பாம்பானா? இவன் சொல்றேன், அவர் மெய்ப்பன், நம்மளாம் ஆட்டுக்குட்டிகள். இவன் எப்படி பாம்பு குட்டியா மாறுறான்னு நான் கேட்கறேன். நீங்க பிரசங்கி நீங்க அவங்கள்ட்ட கேட்கறேன், உங்களுக்கு எல்லாம் தெரியும், ஊழியக்காரங்க தானே நீங்க. நான் என்ன கேட்கறேன், ஏசப்பா மனுஷனை உண்டாக்குனார்ல, மனுஷனை பாம்பு குட்டியாவா உண்டாக்குனாரு?
ஏன் எல்லாரும் இப்படி பாக்குறீங்க? பசிக்குதா உங்களை இன்னைக்கு? மாட்டுக்கிறா அம்மா. அப்போ எத்தனை வருஷமா கோயிலுக்கு போறீங்க? மறந்துருக்கா? சரி சரி, இப்ப நாங்க சொல்றது ஏதாச்சும் கேளுங்க. சரி, நான் என்ன கேக்குறேன், ஏசப்பா பாம்பு குட்டியை உனக்கு உண்டாக்குனாரா ஆட்டுக்குட்டியை உண்டா? ஏசு வந்து மெய் பண்ணுமா தாயே? ஏமா தாயை கேக்குதாமா வெளியே? ஓகேம்மா. ஏசப்பா வந்து ஆட்டுக்குட்டியை தானே உண்டாக்குனாரு. இப்போ யோவான் வந்து சொல்றாரு பாம்பு குட்டிங்கிறாரு. எப்படி நீ பாம்பு குட்டியானு கேக்குறேன். இவன் எப்படி பாம்பு குட்டியானா? சும்மா சொல்லுங்களேன். உங்களுக்கு தப்பா சொன்னாலும் நான் கரெக்டா சொல்லித்தரேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு நம்ம மண்டைக்கு வேலை கொடுக்கணும். வருவான் பாட்டு கத்திட்டு போவான். நீ எத்தனை தடவை தான் ஜெயிப்பிய? உங்களுக்கு நான் சொல்லுங்க, தெரிஞ்சதை சொல்லுங்க. எப்படி மனுஷனை ஏசப்பா வந்து ஆட்டுக்குட்டியானவர் வந்து அவருடைய சாயில அழகா ஆட்டுக்குட்டி மாதிரி உண்டாக்கி இருக்கும் போது இவன் எப்படி பாம்பு குட்டியானா? தெரிலல. இன்னைக்கு சொல்றேன், சரியா? இன்னைக்கு சொல்லித்தரேன், நல்லா புரிஞ்சுக்கோங்க. எப்படி தெரியுமா பாம்பு குட்டி ஆவாங்க ஒரு மனுஷங்க? அதுக்குள்ள அதாவது அது ஊழியக்காரங்களா இருந்தாலும் சரி, நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஊழியக்காரர்களா இருந்தாலும் சரி, வசனம் என்ன சொல்லுதுன்னா, பிறருக்கு போதிக்கிறவனே நீ உனக்கே போதியாது இருக்கிறது என்ன? விபச்சாரம் செய்யக்கூடாது என்று போதிக்கிற நீ விபச்சாரம் செய்யலாமா? களவு செய்யக்கூடாது என்று போதிக்கிற நீ களவு செய்யலாமா? விக்கிரகங்களை வெறுக்கிற நீ கோயில கொள்ளையிடலாமான்னு வசனம் இருக்கா இல்லையா? ரோமர் 2 பார்த்தோம்ல. இப்போ நம்ம ஆட்களுக்கு பிரசங்கம் பண்றதுக்கு நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது அடுத்த வரேன். பாம்பு எப்போ வரும்னா, உள்ள நீங்க இயேசுவுக்கு கீழ்ப்படிஞ்சீங்கன்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க. வசனம் தெளிவா சொல்லுது. அப்போஸ்தலர்ல 6ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கோங்க. சாரி, அப்போஸ்தலர்ல 5ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கோங்க. ஓகேவா? 5ஆம் அதிகாரத்துல 32ஆம் வசனம் என்ன சொல்லுதுன்னா, தேவன் தமக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு தந்தருளின பரிசுத்த ஆவியும் சாட்சி என்றார்கள். யாருக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பார்? இன்னும் வாசிக்கிறேன், நல்லா தெளிவா கேட்டுக்கோங்க. அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரத்துல 32ஆம் வசனம் வந்து, தேவன் தமக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு தந்தருளின பரிசுத்தாவியும் சாட்சி. இயேசு யாருக்கு பரிசுத்தாவி தருவாங்க? கீழ்ப்படுகிறவனுக்கு. கீழ்ப்படியாம உள்ளவனுக்குள்ள எந்த ஆவி வரும்? பாம்பு ஆவி வரும். கரெக்டு தானே? அவ்வளவுதான், புரிஞ்சுட்டுல? இயேசுவுக்கு கீழ்ப்படிஞ்சா இயேசு உள்ள இருப்பார். இயேசுவுக்கு கீழ்ப்படிய மாட்டீங்கன்னா பேய் வந்து உள்ள உட்காந்துருக்கும். ஸ்ட்ராங்கா இருந்துருவாங்க. நரகத்துல போய் ஸ்ட்ராங்கா வேகணும் அவங்க உள்ள இருந்தானா. கரெக்டு தானேக்கா? சோ கீழ்ப்படியலன்னா பெரிய ஆபத்து. உங்களுக்கே தெரியாம பேய் உங்களுக்குள்ளே வந்து உட்காந்துருக்கும். அது நல்லா புரிஞ்சுக்கோங்க. சிம்பிளா பேய் உள்ள இருக்கா இல்லையான்னு எப்படி கண்டுபிடிக்க போறோம்? நம்ம இல்ல நான் வந்து நம்மளை நாமே நிதானி தெரிய போறோம். நான் என்ன நானே நிதானி தெரிய போறேன். இப்போ நீங்க வந்து இது வந்து அவனுக்கு பிரசங்கம் பண்றான்னு இல்லை, நம்மளுக்காகவே நம்மளை நாமே நிதானி தெரிந்தோம்னால் நியாயம் தீர்க்கப்படும் வசனம் சொல்லுது. கரெக்டு தானே? இன்னைக்கு நல்லா புரிஞ்சுக்கோங்க. இன்னைக்கு நம்ம முக்கியமா ஊழியங்களுக்காக ஜெபிக்க போறோம்னு சொன்னேன், ஞாபகம் இருக்கா? ஸோ நான் இப்போ பண்றது ஃபுல்லாமே ஜெப குறிப்பு. நீங்க வந்து பிரசங்கமா எடுக்க வேண்டாம். இப்போ நான் சொல்றது எல்லாமே ஜெப குறிப்பு, சரியா? ஜெப குறிப்பு நம்ம லாஸ்ட் ஜெபிச்சு முடிக்க போறோம். இப்போ மணி எத்தனை? 1:30. ஓகே சார், நம்ம கரெக்டா 2 மணிக்கு முடிச்சிருப்போம். கர்த்தர் சித்தமானால் முடிக்கணும்னு சொல்றவனா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சீக்கிரம் முடிக்கணும்ன்றவனா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. முடிக்கணுமா? சரி, எத்தனை மணி வரைக்கும் இன்னைக்கு சொல்லுங்க. வசனம் அழகா ஒரு வசனம் இருக்கு. நான் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை கைவிடுவதும் இல்லைன்னு ஒரு வசனம் இருக்குது. எப்படி இன்னைக்கு அப்படி ஒரு அழகா ஒரு வசனம் ஏசப்பா எழுதியிருக்காருல்ல. இன்னைக்கு உங்களை எல்லாரும் பிடிச்சி உங்க ஆல் நைட் பிரேயர் போடுறோமா? ஆல் நைட் பிரேயர் வேணும்னு சொல்றவங்க அல்லேலூயா சொல்லுங்க. அதுக்கும் அல்லேலூயா கிடையாது. சரி, ஓகே, நான் சும்மா ஜாலியா சொல்றேன். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட டைம் அக்கா 2 மணி வரைக்கும் எடுத்துக்க சொல்லிட்டாங்க. இன்னும் உங்களுக்கு கரெக்டா 17 நிமிஷம் இருக்குது. கர்த்தர் சித்தமானா அதுக்குள்ள முடிக்கிறதுக்கு கர்த்தர் எனக்கு பலன் கொடுக்கணும். ஓகேவா? மிக முக்கியமான குறிப்பு, இயேசுவின் காலத்துல நடந்த வசனத்துல பாத்தீங்கன்னா, நீங்க ஓகேவா, அந்த வசனத்துல பாத்தீங்கன்னா ஏசப்பா ஒரு எப்படி சொல்றது, ஒரு சூப்பர் நேச்சுரலான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்த நபர்கள் தான் இதுக்குள்ள இருப்பாங்க. எஸ் ஆர் நோ? சும்மா தேசத்தை உலகத்தை கலக்குகிறவர்கள். சும்மா இயேசுவின் காலமா இருந்தாலும் சரி, யோவான் ஸ்நானன் காலமா இருந்தாலும் சரி, அவங்களுடைய காலங்கள்லாம் ஒரு அசைவை உண்டு பண்ணிச்சு தேசத்துல.
ஒரு தாக்கத்தை உண்டு பண்ணுச்சு. எஸ் ஆர் நோ? ஆனா அப்போ இருந்ததோட இப்போ ஊழியர்கள் அதிகம். எஸ் ஆர் நோ? இயேசுவின் காலத்துல 12 பேர், அதுக்கப்புறம் இயேசு ஒருத்தர், அதுக்கப்புறம் ஒரு 70 பேரை தெரிந்து கொள்றாங்க, அதுக்கப்புறம் ஒரு 120 பேர் கூடுறாங்க. அப்ராக்சிமேட்டா கணக்கு போட்டானா ஒரு தோராயமா, கரெக்டா எனக்கு தெரியல, ஒரு தோராயமா ஒரு 1000 பேருக்குள்ள வச்சுடுமே. அப்போ அப்படி அந்த தேசம் எல்லாம் அசையுது, கவர்மெண்ட் அப்படி நடுங்குது. இந்த இயேசுவுக்கு முன்னாடி நிக்கவே முடியல. அப்படி 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 இருக்குது மினிஸ்ட்ரி. பட் இப்போ இயேசுவோட அதிகமான ஊழியக்காரங்க இருக்கிறோம். பட் வேர் இஸ் த அந்த பரிசுத்த வேதாகமத்தில் நடந்தவைகள் ஏன் என் கண்களுக்கு முன்பாக நடக்கவில்லை? இயேசுவோட அங்க எலியாவும் பாகால் அவங்க டீம், 2 பேருக்குள்ள டீம், யாரு உங்காலா எங்கால அடிச்சு காட்டுன்னு போடுற மாதிரி அப்படி அடிச்சு காட்டும் போது எல்லாருக்கும் முன்னாடியும் பிரத்யட்சமா இந்த தெய்வத்தை தவிர, இந்த இயேசுன்ற தெய்வத்தை தவிர வேறு தெய்வம் கிடையாதுன்ட்டு அங்க பிரத்யட்சமாக கிரியை செய்த தெய்வம் நம்ம தெய்வம். அப்போ எலியா பரியாசம் பண்ணுவாரு அந்த அந்நிய தெய்வங்கள் பாகால பார்த்து, உங்க தேவன் தூங்கினாலும் தூங்குவான், அவனை எழுப்ப வேண்டியது இருக்காகும், நல்ல கட்டளை ஒரு அலுவலமா போயிருப்பான். பரியாசம் பண்றாரு. இன்றைக்கும் எங்களோட என்ன சொல்ற பிராக்டிகலா, எனக்கு என்ன கல்லெறிந்து கொண்டாலும் பரவாயில்ல, புரிஞ்சுட்டா? சத்தியத்தை சொன்னால் நான் சத்ருவாவேன்னு வசனம் சொல்றதுல இன்றைக்கும் லைவ்ல, ஓகேவா? சும்மா இயேசு அற்புதம் செய்வார், இயேசு சுகம் தருவார், வியாதிகளை துரத்தினார் ஒரு காலத்தில் இல்ல, இன்றைக்கும் இயேசு வியாதிகளிலிருந்து, எந்த சகல வியாதிகளிலிருந்தும் விடுதலையாக்க வல்லமை உள்ளவர். இன்றைக்கும் லைவ்ல நீங்க சத்தியம் சேனலா இருக்கட்டும், இல்லாட்டி ஜீசஸ் ரெடிம்ஸா போங்க, இன்றைக்கு இயேசு அந்த வசனத்துல என்ன எழுதியிருக்குதோ அதை கண்ணுக்கு முன்னாடி லைவா உங்களுக்கு முன்னாடி செய்து காட்ட வல்லமை உள்ளவர். சும்மா ஒரு காலத்தில் நீங்கள் இயேசு அப்படி அற்புதம் செய்தார், இப்போ தூங்குறார், இல்ல இல்ல இல்ல, இன்றைக்கும் ஸ்டில் அலை ஜீசஸ் கிரைஸ்ட். சும்மா வேணா விதண்டா விதம் பேசலாம். இந்த தெய்வத்தை மாறி, இந்த தெய்வத்தை சொல்றாருல, கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்று உண்டோ, இந்த மாதிரி ஸ்டில் லைவ்ல கிரியை செய்கிற வேற ஒரு தெய்வத்தையும் இந்த உலகத்துல பார்க்க முடியாது. இந்த இயேசு ஒருத்தர் தான் மறு உத்தரவு கொடுக்கிற தெய்வம்னு பரிசுத்த வேதாகமம் சொல்லுங்க. நீ ஆபத்து காலத்துல என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவான்னு வசனத்துல எழுதிருக்குதா இல்லையா? இந்த மாதிரி யாராச்சும் சொல்ல முடியுமா? நான் நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஸ்டில் லைவ்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி காட்டணும். சும்மா கதை சொல்லி என்னத்துக்கு? ஏட்டு சொரக்கா கதைக்கு ரைட்டு தானே? அப்படியாக இப்படியாக வசனங்களில் இத்தனை இருக்குது ப்ரோ, பிள்ளைகள் இருக்குது ப்ரோ, ஓகே ப்ரோ, ஸ்டில் உங்க ஆள் என்ன செய்வார்? என்ன பிரயோஜனம்? எனக்காக கரெக்டாக கேட்பணும் இல்லையா? எனக்கு அல்லாஹ் சுகம் கொடுத்தாலும் நல்லது, எல்லாம் புரிஞ்சுக்கோங்க. எனக்கு முருகன் சுகம் கொடுத்தாலும் நல்லது, இயேசு கொடுத்தாலும் சுகம் நல்லது. நான் உனக்கு 50,000 பேருக்கு கூட்டம் வச்சு தரேன், யாருனாலும் நமக்கு தேவை சுகம் தானேம்மா. இயேசு யார் கொடுத்தா என்ன? கரெக்டு தானே? மறு உத்தரவு கொடுக்கிற தெய்வம் இயேசு மட்டும் தான். இந்த இயேசுவை தவிர இந்த உலகத்துல லைவ் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னா இந்த ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் தி லார்ட் ஆஃப் லார்ட்ஸ். அவர் வசனத்துல எழுதியிருக்காருல, நானே கர்த்தர், வேற ஒருத்தனும் கிடையாது என்று இந்த பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது. ரைட்? ஓகே. அப்போ ஏன் இந்த காலத்துல இல்ல, ஏன் இந்த 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 இது இல்லை அப்படின்றதுக்காகப்பா. இது அவ்வளவு ஜெப குறிப்பு, நல்லா நீங்க மைண்ட்ல ஏற்றிக்கிடணும். நீங்க இன்னும் கொஞ்சம் 10 நிமிஷம் ஒரு 20 நிமிஷம் அதுக்குள்ளதான் இருக்கும், ஸ்பீடா முடிக்க போறோம். எதற்காக அந்த ஆதி அப்போஸ்தலரின் காலம், அந்த இயேசுவின் காலம், ஒருவேளை ஏசப்பாவுக்கு ஒருவேளை போர், ஏதோ இந்த மாதிரி ஏதோ நம்ம ஒருவேளை நமக்கே சந்தேகம், உண்மையா இருக்கிறாரா ஏசப்பான்ற மாதிரி நமக்கே அவிசுவாசம் வர அளவுக்கு இப்ப இருக்கிற காரணம் என்னன்னா, வசனத்தை காட்டுகிறேன், தெளிவாக பாருங்க. இல்ல நான் சொல்றதுனால கேளுங்க, சரியா? ரோமர் 2ஆம் அதிகாரம் எடுத்துட்டீங்களா? ஓகே, 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலிருந்து அழகா அந்த மைக்ல வாசிக்க முடியுமா? கிளியரா எல்லாரும் கேட்கிறபடி. நீ யூதன் என்று பெயர் பெற்று நியாயப்பிரமாணத்தின் மேல் பற்றுதலாய் இருந்து தேவனை குறித்து மேன்மை பாராட்டி நியாயப்பிரமாணத்தினால் உபதேசிக்கப்பட்டவனாய் அவருடைய சித்தத்தை அறிந்து நன்மை தீமை இன்னதென்று வரையறுக்கிறாயே. நீ உன்னை குருடருக்கு வழிகாட்டியாகவும் அந்த காலத்தில் உள்ளவர்களுக்கு வெளிச்சமாகவும் பேதைகளுக்கு பேதனாகவும் குழந்தைகளுக்கு உபாத்தியனாகவும் நியாயப்பிரமாணத்தின் அறிவையும் சத்தியத்தில் காட்டிய சட்டமுடையவனாகவும் எண்ணுகிறாயே. இப்படி இருக்க மற்றவனுக்கு போதிக்கிற நீ உனக்குத்தானே போதியாமல் இருக்கலாமா? களவு செய்யக்கூடாது என்று பிரசங்கிக்கிற நீ களவு செய்யலாமா?
விபச்சாரம் செய்யக்கூடாது என்று சொல்லுகிற நீ விபச்சாரம் செய்யலாமா? விக்கிரகங்களை அருவருக்கிற நீ கோவில்களை கொள்ளையிடலாமா? நியாயப்பிரமாணத்தை குறித்து மேன்மை பாராட்டுகிற நீ நியாயப்பிரமாணத்தை மீறி நடந்து தேவனை கனவீனம் பண்ணலாமா? எழுதியிருக்கிறபடி தேவனுடைய நாமம் புறஜாதிகளுக்குள்ளே உங்கள் மூலமாய் தூசிக்கப்படுகிறது. ரொம்ப நன்றி. ஓகே, அதுல வசனம் வாசிச்சோம். அதே மாதிரி மத்தேயு 23 ஒரு அழகான ஒரு வசனம் எழுதியிருக்கிறது. எப்படின்னா, வேதபாரகரும் பரிசேயரும் மோசேயினுடைய ஆசனத்தில் உட்கார்ந்திருக்கிறார்கள், ஆகையால் நீங்கள் கை கொள்ளும்படி அவர்கள் உங்களுக்கு சொல்லுகிற யாவையும் கை கொண்டு செய்யுங்கள், அவர்கள் செய்கையின்படியோ செய்யாதிருங்கள், ஏனெனில் அவர்கள் சொல்லுகிறார்கள் சொல்லியும் செய்யாதிருக்கிறார்கள். ஏன் நல்லா புரிஞ்சுக்கோங்க, இயேசு இன்னைக்கும் ஸ்டில் அலைவ். இன்னைக்கும் இயேசு ஸ்டில் அலைவ். புரியுதா? மேட்டர் என்னன்னா, இப்போ ஒரு ஒரு மேக்ஸ் தெரியுமா எல்லாத்துக்கும்? ஃபார்முலா கரெக்டா போட்டாதான் ஆன்சர் வரும். கரெக்டா தானே? ஃபார்முலா மாறிட்டா ஆன்சர் வராது. இங்க ஃபார்முலாவும் இருக்கு, பரிசுத்த வேதாகமத்துல ஃபார்முலாவும் இருக்கு, ஆன்சரும் இருக்கு. இப்ப ஆன்சர் வர மாட்டேங்குதே. ஏசு அப்ப கிரியை செஞ்சது இங்க இல்லையே. இப்ப தப்பு ஃபார்முலா போடுறவன் மேல. இப்போ பிரசங்கம் பண்றான், விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக பிரசங்கம் பண்றான். பண்ணிடுறோம். நான் என்ன கம்மா இருக்கிறேன். இப்ப இயேசுவுக்கு விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக சொல்றவன் தேவையில்லை. விபச்சாரத்திற்கு ஓடுகிற இந்த யோசேப்பை போற தன் வஸ்திரத்தை கீழே போட்டு உதறி போட்டுட்டு என் தேவனுக்கு விரோதமாய் நான் பாவம் செய்வது எப்படி என்று விபச்சாரம் செய்யாது இருக்கிறவன் தான் தேவை. வசனம் இன்னைக்கு எதுக்கு இயேசு இன்னைக்கு இந்திய தேசம், இந்த இந்திய தேசத்துல இன்னும் ஏன் இந்த எழுப்புதல் சொல்றாங்க, இன்னும் ஏன் வரல? சிம்பிள், வசனத்துல எழுதியிருக்கிறது. நீ உன் கருப்புள்ள நடக்கையினால், ஸ்திரீயானவள் தன் கருப்புள்ள நடக்கையினால் புருஷனை ஆதாயப்படுத்திக் கொள்ளணும். ஸ்ரீனா அடையாளம் என்ன? சபைக்கு அடையாளமா இருக்கா இல்லையா பைபிள்ல? சபையே நீ உன் கற்புள்ள நடக்கையினால் ஆதாய புருஷன் நல்ல போட்டிருக்கு. நம்ம ஆத்தும ஆதாயத்துக்கும் இதான் ஃபார்முலா. அவன் பொண்ணுங்க உங்களுக்கு தெரியுதா தெரியலையான்னு தெரியல, கோயிலுக்கு வர உங்களோட சகோதரர்கள் மதத்துல உள்ளவங்க அருமையா பார்த்துட்டு இருக்காங்க. அப்பத்திலையும் கைய வைப்ப, கோட்டர் கடையில டாஸ்மாக்லயும் வந்து கைய வைப்ப, கர்த்தரின் பந்தியில் வான்னு நல்லா அங்க அல்லேலூயா ஸ்தோத்திரம் கைத்தட்டல் தான். அங்க வெளியே அவன் முன்னாடி பீடிய ஊதிட்டு இருப்ப. உனக்கும் அவனுக்கும் என்ன வித்தியாசம்? நானும் குடிக்கிறேன் அவனும் குடிக்கிறான், உனக்கு என்ன வித்தியாசம்? நீனும் பாம்பு குட்டிதான். நீ வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறை தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதளிக்கிறவன். எஸ் ஆர் நோ? உங்கள் நிமித்தம் புறஜாதிகளுக்குள்ளே தேவனுடைய நாமம் தூஷிக்கப்படுகிறதே. சும்மா இயேசு ஸ்டில் பெர்ஃபார்மன்ஸ் பண்ற தெய்வம் தான். பிரசங்கத்துல அதை பண்ணாத இதை பண்றாதேன்னு சொல்றவன் நிறையா, வாழ்க்கையில செய்யறவன் எங்க? வைத்தறிச்சலோட சொல்றேன். பிரசங்கம் நிறைய பேர், லட்சம் எத்தனை பேர் இருக்கிறோம் பிரசங்கம் பண்றதுக்கு. விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாக, கொள்ளை எல்லாம் ஓகே. பிறருக்கு போதிக்கிறவனே நீ உனக்கே போதியாமல் இருக்கிறது என்று பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது. இது இந்த வசனம் அவர்களுக்கு, இது அவர்களுக்கு இல்ல, முதல்ல எனக்கு. முதல்ல நான் இந்த வசனத்தின்படி வாழணும்னு பார்க்கணும். பிறனுக்கு இது நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு ஊழியக்காரன் நல்ல, இதெல்லாம் ஜெப குறிப்பு, நான் சொல்றது நீங்க தவறெல்லாம் புரிஞ்சுது. அப்புறம் ஜெப குறிப்பு. ஒரு ஊழியக்காரன் நல்ல என்னைக்கு கீழ்ப்படியாம போறானோ, இந்த மாதிரி நல்லா. நான் என்ன கேட்கறேன், வசனப்படி வாழ முடியல, எல்லாருக்கும் வாழ முடியுதா? அநேகர் பிரவேசிக்க பார்த்தாலும் அவர்களால் கூடாமற் போயிட்டு. எஸ் ஆர் நோ? வசனப்படி வாழ முடியல. அதாவது பவுல் இருக்கிறார்ல, பவுல் நான் ஒரு அழகா ஒரு வசனம் சொல்லுவாரு, நான் விரும்புகிறதை செய்யாமல் விரும்பாததை செய்கிறேன், எனக்குள்ள பாவம் அப்படி செய்கிறது. அப்போ நீ என்ன தம்பி, அப்போ வசனப்படி வாழாதவங்களும் ஊழியம் செய்யக்கூடாதுன்னு சொல்ல வரியான்னு கேட்குறீங்க. கரெக்டு தான். அந்த மாதிரிதான் மோட்டல் வரணும். நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். பவுல் 100% வசனப்படி வாழ விருப்பம் உள்ள நபர். எஸ் ஆர் நோ?
நியாய பிரமாணத்தின்படி எவன் என்ன குற்றம் சாட்ட முடியும்னா அவன் 100% பெர்ஃபெக்டான ஆள். ஆனா கொஞ்சம் பெருமை லைட்டா, கொஞ்சம் ஏசப்பா கொஞ்சம் பயன்படுத்தினோன்னே நான் என்னை உயர்த்தாதபடிக்குன்னா லைட்டா கொஞ்சம் சொல்றேன், உயர்த்தாதபடிக்கு ஏசப்பாவே ஒரு முள்ளு கொடுக்குறாரு. அது என்னவா இருக்கலாம்னு மென்ஷன் பண்ணலன்னு நினைக்கிறேன். பட் அவர் 100% பரிசுத்தமா வாழ விரும்புகிற ஒரு மனுஷன். ஓகேவா? ஆனா நான் என்ன சொல்றேன்னா, இந்த மத்தேயு 23ஆம் அதிகாரத்துல உள்ள வேத பாரகர் பரிசேயரை குறிச்சு வசனம் என்ன சொல்லுதுன்னா, அவன் சொல்றான் ஆனா செய்ய மாட்டான். அப்புறம் எதுக்கு ஊழியத்துக்கு வந்தான்? முடியல. நான் என்ன சொல்றேன், வாழ முடியல. பிராக்டிகலா கேட்கறேன் கொஸ்டின். வாழ முடியல. எல்லாத்துக்கும் கஷ்டம் தான், ஈஸின்னு சொல்லல. ஏன்னா பைபிள் கடினமான உபதேசம். சும்மா ஈஸியா கோடீஸ்வரன் ஆவறது ஈஸி. எஸ் ஆர் நோ? வேர்ல்ட்ல நம்பர் 1 பணக்காரன் ஆவறது ஈஸி. யார் எலான் மஸ்க் ஆகலையா? கார் வாங்குறது ஈஸி, வீடு கட்டுறது ஈஸி. பரிசுத்தமாய் வாழ்றதுதான் கஷ்டம். எது கெத்து? கார் வாங்குறது, வீடு வாங்குறதா? நீ பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிற வாழ்க்கையை நீ உண்மையா வாழ்ந்து காட்டு. ஒரு அதுதான். சோ இப்ப நான் இது மூலமா என்ன சொல்ல வரேன்னா, எதுக்காக ஊழியத்துக்கு வரோம்னு கேட்கிறேன். வசனப்படி வாழ முடியல. ரீசன் அதுக்கு கீழே நீங்க அழகா பாத்தீங்கன்னா என்ன ரீசன்னு ஃப்ரீ டைம்ல பாருங்க. இப்போ டைம் இல்லாத காரணத்தினால் நான் பொறுமையா அதுக்கு ஃபர்ஸ்டே வாசிட்டேன். அவங்க சொல்றாங்க, செய்ய மாட்டாங்க. எதற்காக வராங்கன்னா, குருக்கள் என்று அழைக்கப்படுவதற்கும். நீங்க உடனே இப்போ உங்களுக்கு குருக்கள்னோட நீங்க நிறைய மைண்டிங் போவாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நான் இப்போ நம்மளை நாமே நிதானித்து அறியணும்ங்கிறேன். புரியுதா உங்களுக்கு? ஊழியர்களுக்காக ஜெபம் பண்ணணும். நம்மளும் ஃபியூச்சர்ல ஊழியக்காரங்களா ஆகலாம். எஸ் சார் நோ? நம்ம சகோதரர்கள் பரிசுத்தமாய் வாழ முடியாதப்போ சகோதரர்கள் பரிசுத்தவான்களுடைய குறைவுல அவர்களுக்கு உதவி செய்யணும் வசனத்தில் எழுதி இருக்குதா இல்லையா? அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு குறைவு இருக்குது, அவங்களுக்காக ஜெபிக்கணும்ன்றதுக்காக நான் சொல்றேன். அதுக்காக தான் இந்த டாபிக் பேசிட்டு இருக்கேன். புரிஞ்சுட்டா? சிம்பிள். என்னன்னா, எதற்காக அவங்க அந்த பரிசேயர் அந்த வேத பாரகர்லாம் இந்த ஊழியத்திற்கு வந்திருக்கிறாங்கன்னா, நல்ல உங்களுக்கு ப்ராக்டிக்கலா ஈஸியா புரிய வைக்கணும்னா, நல்ல பேர், நல்ல புகழ், நல்ல பணம். புரிஞ்சுட்டா? ஸ்தோத்திரம் பாஸ்டர். இவன் பரலோகத்துக்கு வர மாட்டான். அது தெரியல. அங்க அப்படிதான் சொல்றது. ஏசப்பா தெளிவா சொல்லிட்டு, சார் பாம்பு குட்டி என்ன ஏசு பிரியமானவர்கள் தான் சொல்லுவார். வாசனை இருக்கா இல்லையா? மத்தேயு 23ல சர்ப்பங்களே நரகாக்கினைக்கு எப்படி தப்பிக்க போறிய? அவர் பாம்பு குட்டி ஓப்பனா கேட்கிறாரு, எப்படி அவன் அதுதான் பைபிள் அழகா சொல்லல, தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதளிக்கிறவர்களாயும் இருப்பார்கள். சோ இப்படி இருக்கிற போது நீங்க நல்லா புரிஞ்சுக்கிட வேண்டியது என்னன்னா, இது மினிஸ்ட்ரியில எப்படி பாதிக்கும் நான் சொல்றேன்ல. இந்த மாதிரி அந்த நல்ல நீங்க பாத்தீங்கன்னா, அந்த பரிசேயர், வேத பாரகர், சதுசேயர், நியாய சாஸ்திரிகள், பிரதான ஆசிரியர்கள், இந்த மாதிரி டிக்கெட்லாம் வச்சுக்கோங்க. இதுல பிரசங்கம் பண்றது யாருக்குன்னா, பரிசேயருக்கும் வேத பாரகருக்கும். கரெக்ட் தானே? பரிசேயர், வேத பாரகர். எப்படி நமக்கு கிறிஸ்டியானிட்டியில இது நீங்க ஒண்ணு அப்படியே அவங்கன்னு பார்க்காதீங்க. இது 2 ஸ்பிரிட்ஸ். ஓகேவா? இது 2 விதமான ஆவிகள். இன்றைக்கும் உண்மையும் உத்தவமான ஊழியக்காரங்களுக்கு இதனால ப்ராப்ளம். நீங்க நல்லா பாத்தீங்கன்னா, இயேசுவுக்கு இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு இந்தியாவில விட்டோம் வைங்களேன். ஒரு எக்ஸாம்பிள், இயேசுவை இந்தியாவில விட்டுருந்தா இயேசுவை சகோதர மதத்துல உள்ளவன் முத்தம் கொடுத்திருப்பான். விவேகானந்தர் என் இருதயத்துல உள்ள ரத்தத்தினால எழுதிருக்காரா இல்லையா? அடிச்சு கொண்டது யாருன்னா நம்மால் தான் கொண்டிருப்பான். புரிஞ்சுட்டா? இயேசுவை காட்டி கொடுத்தது அந்நிய மதத்தில், சகோதர மதத்துல உள்ளவன் இந்த விஷயத்துல பாராட்டலாம். கொன்னது கூட பந்தியிலே சாப்பிட்டவன். அவரை சிறுவையில் அறையும் சொல்றது வேத பாரகம், பரிசேயன், இவனுங்கதான். இந்த டிக்கெட் தான் போட்டு தருனது. இந்த ஸ்பிரிட் என்ன செய்யும்னா, நல்லா புரிஞ்சுக்கோங்க, நல்ல தேவ பக்தியின் வேஷத்தை தரிச்சிடும். நல்லா புரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு வசனம் படி வாழாது. பரலோகத்தின் வாசலை பூட்டும். வசனம் இருக்கா இல்லையா? நீ இன்னும் பரலோகம் போக மாட்ட, போறவனையும் போக விட மாட்டேன். புரிஞ்சுட்டா? பரலோகம் நல்லா அதுக்கு அந்த முக்கியமான நீ உலகத்துக்கு வந்தது அந்த முக்கியமான பூட்டையே அடைச்சிருவான். இவன் முழுக்க பாம்பு குட்டின்னு பைபிள் சொல்லுது. கரெக்டு தானே? இவன் எப்பவுமே நல்லா பாருங்க, அந்த வசனத்துல அழகா போட்டிருக்கோம். இவனுடைய ஒர்க் என்னன்னா, இவன் அற்புதம் செய்ய மாட்டான்.
நல்லா புரிஞ்சுக்கோங்க. இவன் வந்து மரித்தோரை எழுப்ப மாட்டான். இவன் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு இந்த அற்புதமோ ஜனங்கள் மேல இறக்கமோ பரிதாபமோ ஊழியமோ செய்ய மாட்டான். இவன் முழுக்க முழுக்க உண்மையும் உத்தமமாய் பரிசுத்த ஆவியினால் நிறைந்திருக்கிற ஸ்தேவானுக்கு முன்னாடியா இருக்கட்டும், இந்த மாதிரி இயேசு கிறிஸ்துவுக்கு முன் விரோதமாக குற்றம் சகோதரர்களை இரவும் பகலும் குற்றப்படுத்துகிறவன் தள்ளப்பட்டான் வசனம் சொல்றதுல குற்றம் கண்டுபிடிச்சிட்டே இருப்பான். நல்லா பாருங்களேன், நம்மளுடைய இயேசு அவங்க எல்லாம் அந்த வழியில நடந்து வராங்க. எதுல இவங்களுக்கு உங்களுடைய பாஷையில புரியணும்னா, இந்த மாதிரி குற்றப்படுத்துறவர்கள் இருக்காங்களா, இவங்க புடுங்கிறது ஃபுல்லா தேவையில்லாத ஆணிதான். புரிஞ்சுட்டா? நம்மளுடைய பாஷையில புரிய சொன்னா, இவர்கள் புடுங்குவது ஃபுல்லாமே தேவையில்லாத ஆணிதான். எப்படி தம்பி சொல்ற அப்படின்னா, கை கழுவாம முடிய சீசர்கள் சாப்பிடுகிறார்களே, தேவையா? ஏன் நீ பரலோகம் போக மாட்டிய? இப்போ மேண்டேட்டரி நீ செத்தனா பரலோகம் வர மாட்டியே. நான் நியாயம் தீர்க்கல, வசனத்துல எழுதிருக்குது எப்படி நரகத்துக்கு தப்பிக்க போறேன்னு, அதை சொல்றேன் நான். ஏன்னா அவன் கை கழுவாம திங்கிறான், நீ பரலோகமே வர மாட்டிய சொல்றேன். இப்போ அது மட்டும் இல்லாம எல்லாத்துலயும் குற்றம் இயேசு கிட்ட. இயேசு என்ன தெரியுமா செய்வாரு? வச்சு நல்லா வாய் அடைச்சி விட்டுருவாரு. அப்படி இல்ல, அது முதல் அவரிடத்துல கேள்வி கேட்க ஒருத்தனும் துணியவில்லை, வச்சு செஞ்சு விட்டுருவாரு இயேசுனாரு. புரிஞ்சுட்டா? சோ நம்ம இந்த என்ன பண்ண போறோம்னா, உங்களுக்கு அந்த முதல் வசனத்தை அழகா வாசிக்க விரும்புறேன். இந்த கேரக்டர் உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா, உங்களிடத்தில் இருக்கிறது தேவாவி இல்லை, பாம்பு குட்டியின் ஆவியே. இன்னைக்கு அந்த பாம்பு குட்டி ஆவியை இயேசுவின் நாமத்தால என்னை விட்டு வெளியே போனோம் அப்படின்றதுக்காக எல்லாரும் நாமே நிதானிக்க போறோம். சோ அந்த வசனத்தை வாசிங்க. ரோமர் 1-2 வரைக்கும் வசனம் என்ன சொல்லுதுன்னா, ஆகையால் மற்றவர்களை குற்றவாளியாக தீர்க்கிறவனே, நீ யாரானாலும் சரி போக்கு சொல்ல உனக்கு இடமில்லை. நீ குற்றமாய் தீர்க்கிறவைகள் எவைகளோ அவைகளை நீனே செய்கிறபடியால் நீ மற்றவர்களை குறித்து சொல்லுகிற தீர்ப்பினாலே உன்னைத்தானே குற்றவாளியாய் தீர்க்கிறாய். இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்களுக்கு தேவனுடைய இல்ல ஃபர்ஸ்ட்ல இருந்து நீங்க வச்சிருக்கீங்களா? ரோமர் 2:1-3 வரைக்கும் நல்ல சத்தமா எல்லாருக்கும் காதுல கேட்கிற மாதிரி சொல்லுங்க. ஆகையால் மற்றவர்களை குற்றவாளியாக தீர்க்கிறவனே, நீ யாரானாலும் சரி போக்கு சொல்ல உனக்கு இடமில்லை. நீ குற்றமாக தீர்க்கிறவர்கள் எவைகளோ அவைகளை நீயே செய்கிறபடியால் நீ மற்றவர்களை குறித்து சொல்லுகிற தீர்ப்பினாலே உன்னைத்தானே குற்றவாளியாக தீர்க்கிறாய். இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்களுக்கு தேவனுடைய நியாய தீர்ப்பு சத்தியத்தின்படியே இருக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். ஓகே, அவ்வளவுதான், முடிய போகுது. எல்லாரும் உங்களை வச்சு செய்யறேன். ஸோ நம்ம இதோட முடிக்க போறோம். இதுல வசனம் என்ன சொல்லுதுன்னா, நல்லா புரிஞ்சுக்கோங்க. இயேசு எப்படிப்பட்ட இந்த குற்றப்படுத்துற ஆவி உங்களுக்குள்ள இருக்கா இல்லையா நம்மளே நிதானி தெரிய போறோம். நான் என்ன பண்ண போறேன், நீங்க உங்களை பண்ண போறீங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இயேசுவின் ஆவி ஒரு மனுஷனுக்குள்ள இருந்துச்சுன்னா அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்கன்னு தெரிஞ்சுக்கணும். ஒரு விபச்சார ஸ்திரீயை பார்க்கும் போதோ, ஒரு பாவியான மனுஷனை பார்க்கும் போதோ இயேசு எப்படி ரியாக்ட் பண்ணுவாருன்னு தெரிஞ்சுக்கணும். பிசாசு எப்படி ரியாக்ட் பண்ணுவான்னு தெரிஞ்சுக்கணும். நீங்க பிசாசு மாதிரி ரியாக்ட் பண்றீங்களா, இயேசு மாதிரி ரியாக்ட் பண்றீங்களான்னு நம்மை நாமே நிதானி தெரிந்தா நியாயம் தீர்க்கப்படும். இன்னைக்கு அந்த ஸ்பிரிட் உங்களுக்குள்ள இருக்கா இல்லையான்னு பார்க்க போறோம். ஓகேவா? ஒரு இயேசு வந்து ஒரு விபச்சாரிய ஸ்திரீயை பார்த்து, நல்லா புரிஞ்சுக்கோங்க, கையும் காலமா புடிச்சிட்டாங்க. புரிஞ்சுட்டா? இயேசு வந்து ஒரு இடத்துல இருக்கும்போது அவங்க ஒரு பொண்ணு வந்து ஒரு தவறுதலான ஒரு விபச்சாரத்தை செஞ்சுட்டு இருக்கும் போது கையும் காலமா பிடிச்சி இயேசு கிட்ட வந்து கொடுத்து, இப்படிப்பட்ட பாவத்தை செய்தவர்களுக்கு வந்து நியாய பிரமாணத்தின்படி கல்லெறிந்து கொள்ள வேண்டும் சொல்லி வந்து நிக்கிறது யாரு? 100% பரிசுத்தவானுங்களா? நிக்கிறவரு இயேசு கிறிஸ்து 100% பெர்ஃபெக்ட். அவரு நான் வந்து இப்போ நியாயம் தீர்க்கல, இயேசு ஸ்பிரிட் என்ன செய்யும், பிசாசு ஸ்பிரிட் என்ன செய்யும், நல்லா இதுலயே தெரிஞ்சுக்கோங்க. இயேசு ஸ்பிரிட் என்னதான் விபச்சாரத்துல கையும் வெய்யுமா மாட்டிருந்தாலும், என்னதான் கல்லெறிந்து கொள்ள கடவுண்டு வசனத்துல எழுதுனது அவர் தானே. அம்மா பழைய ஏற்பாடுல சொல்லி கொடுத்ததே நம்மால் தானே. என்னதான் சொல்லி கொடுத்திருந்தாலும் அவர் வந்து என்ன சொல்றாருன்னா, வாண்ட எவன்ட்ட இந்த பாவம் இல்லையோ முதல்ல கல்லை எறிடான்ங்கிறாரு. கல் எறிதான் சொல்றாரு, கல் எறியாதேன்ற. அவர் சகோதர மதத்துல உள்ளவங்க சொல்லுவாங்க, என்ன உங்களால் பழைய ஏற்பாடுல ஒரு மாதிரி இருக்காரு, புதிய ஏற்பாடுல ஒரு மாதிரி இருக்கிறாரு. அங்க ஒண்ணு சொல்லி அதே தாண்டா, விபச்சாரம் செய்யாதேன்றதுதான் அங்க. இங்கேயும் அதே கல்லெறிந்து கொள்ள கடவன் தான், இங்கேயும் பாவம் செய்யாதவன் தான் முதலாவது கல்லெறிங்கிறாரு. மாற்றவே இல்லை, அதே டாக்டரின் தான். புரிஞ்சுட்டா?
புரிஞ்சுக்கல? இப்போ நான் என்ன கேட்கறேன், எனக்கு என்ன டவுட்னா, இந்த குற்றப்படுத்துற ஆவி இருக்குல்ல, இது இந்த கல்லை தூக்கிட்டு வந்து நிக்கிறான்ல, ஒரு தடவை கூட இருதயத்துல அப்படி நோண்டி இருக்காதா? பைபிள் சொல்ற விபச்சாரம் என்ன தெரியுமா? ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்க்கிறவன் அவளோடு விபச்சாரம் செய்து ஆயிற்று. எஸ் ஆர் நோ? கல்லை தூக்கும் போது இது வரைக்கும் நான் என்ன சொல்றேன், பெரியோர் முதல் சிறியோர் வரைன்னு வசனம் சொல்லு. ஓகேவா? பெரியோர், நான் என்ன கேட்கிறேன், இந்த இடத்துல ஒருவேளை விபச்சாரம் பண்றதுதான் பாவம் நீ நினைச்சிருக்கலாம். பட் ஸ்திரீயை இச்சையோடு பார்க்காதவன் அவளோட ஒரு ஸ்திரீயை இச்சையோட பார்க்கிறவன் அவளோட விபச்சாரம் செய்தாயிட்டா மேக்சிமம் இதுல எவ்வளவு சின்ன ஊழியக்காரர் பெரிய ஊழியக்காரர் யாரும் இது விலக்கு கிடையாது. நானே சொல்றேன், நானும் 100% பெர்ஃபெக்ட் கிடையாது. புரிஞ்சுட்டா உங்களுக்கு? நான் என்ன கேட்கறேன், எல்லாருமே பாவின்னு தான் பைபிள் சொல்லுது. நீ ஏன் கல்லை தூக்குறேன்னு நான் கேட்கறேன். நீ ஏன் கொலை பண்ண பாக்குற, நீ விபச்சாரம் செய்யறான்னு கேட்கறேன். சொல்றது புரியுதா? இந்த பேட் ஸ்பிரிட் என்ன செய்யணும், நியாயம் தீர்க்க பார்க்கும். புரிஞ்சுக்கணும்? சகோதரர்களை இரவும் பகலும் அவன் கை கழுவல, ஏன் ஞாயிற்றுக்கிழமை எதுக்கு அற்புதம் செய்றீரு, எதுக்கு உங்களுடைய சீசர்கள் அந்த பயிர்களை நிமிட்டி சாப்பிடுறாங்களே, ஏன் திங்கிறது குத்தமா, ஏன் உபவாசம் இருக்கல, என்னத்தையா இவன் புடுங்கிறது ஃபுல்லா தேவையில்லாதானி. இது இன்னைக்கு நம்மளுடைய காலகட்டத்தில் இந்த பரிசேய ஸ்பிரிட்டும் வேதபாரக ஸ்பிரிட் இந்த மாதிரி ஸ்பிரிட்லாம் பரிமாண வளர்ச்சி அடைஞ்சிருக்குது. எப்படின்னா நல்லா புரிஞ்சுக்கணும். இதுக்காக இப்ப ஜெபம் பண்ணி எடுத்து முடிக்க போறோம். புரிஞ்சுட்டா? நீ புடுங்கறதெல்லாம் தேவையில்லாத அணிலான்னு சொல்றிய தம்பி. எப்படி பரிணாம வளர்ச்சி அடைஞ்சிருக்குன்னா என்ன பார்த்து சொல்லுவாங்க, சரியா? முடி ஒழுங்கா வெட்டல, கிளீன் ஷேவ் பண்ணல, வெள்ளை பேண்ட் வெள்ளை ட்ரெஸ் போடல. சொல்றேன் பொதுவா. எனக்கு ஒரு பையன் போன் போட்டு, என்ன வெள்ளை சட்டை போடாட்டி பரலோகம் போக மாட்டாங்களே, அப்படியானே? ஊழியக்காரன் பயம் காட்டியிருக்கான். சாரி ஏசப்பா ஊழியர்களுக்கு கனம் கொடுக்கல. இது தேவையில்லாத ஆணி. புரிஞ்சுக்கல? அதாவது நின்னா குறை, உட்கார்ந்தா குறை, எலும்புனா குறை, தண்ணி குடிச்சா குறை. அவசரமா இயற்கைகளுக்கு வந்துட்டு ஊழியக்காரன் வரக்கூடாதா? எக்கான பிராக்டிக்கலா பேசுறேன். நான் கேட்கறதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. நான் வயிற்றுச்சலோட கேட்கும்போது பல்ல கேட்டது. ஊழியக்காரனுக்கு இயற்கைகளுக்கு வரக்கூடாதா? போகக்கூடாதா? இத சொல்ற பிரசங்கம் பண்ணவரைக்கும் கல்லடை பண்ணிட்டு, அதான் பிரச்சனை. நீங்க மருத்துவத்துறையில ஒர்க் பண்றீங்க, அது பிராக்டிக்கலா வசனம் என்ன சொல்லுதுன்னா, சரீரமாகி ஆலயத்தை நீ கெடுத்தால் கர்த்தர் உன்னை கெடுப்பார். நீ அடக்கி வச்சிருந்தனா கல்லு வரும். எஸ் ஆர் நோ? அப்போ இது என்ன புதிய போதனை, வெளியே போக கூடாதுன்றது. ஒரு ஆள் இந்த மாதிரி கீபோர்டு ஏதோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு அவசரத்துக்கு வெளியே போனோடனே நீ பரலோகமே போக மாட்டேன்ட்டு அவருடைய ஊழியக்கார ரைட்டர்னு வச்சுக்கோங்க சொல்றேன். அதாவது இது இந்த ஸ்பிரிட் இருக்குல்ல, இதோட ஃபுல் மோட்டிவே சகோதரர்களை இரவும் பகலும் குற்றப்படுத்திக்கிட்டே இருக்கிறது. இந்த ஆவி உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா, இந்த ஸ்பிரிட் உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா என்ன நடக்கும்ன்றது அந்த நியாய தீர்ப்பையும் நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். வசனம் தெளிவாக சொல்லுகிறது, பிறனை குற்றவாளியாக தீர்க்கிறவனே, நீ எவனா இருந்தாலும் சரி, போக்கு சொல்ல உனக்கு இடமில்லை. அவனை குற்றமாய் தீர்க்கிறவைகள் எவைகளோ அவைகளை நீனே செய்கிறபடினால். இருக்கா இல்லையா வசனத்துல? நீ அவனை என்ன குற்றப்படுத்துறீங்களோ, உன் சகோதரனை என்ன குற்றம் செய்யறியோ, நியாய தீர்ப்புன நம்ம செஞ்ச பாவத்துக்கே அங்க என்ன ஆக்கும் தெரியாது. ஊரா மூட்டு பாவத்தையும் உன் பேர்ல எழுதுவாங்கன்னு வசனம் சொல்ல வருது. எஸ் ஆர் நோ? ஏன் அவன் வீட்டுல ஓடி போயிட்டான், உன் வீட்டுல ஓடி போயிடும். வசனம் என்ன சொல்றது? நீ விதைக்கிறதா இருப்பல, ஒருத்தன் வீட்டுல ஓடும் போது எப்படி உன்னால பல்ல காட்ட முடியுது? உன் சகோதரர் கீழே விழுந்திருக்கும் போது எப்படி உங்களால் நகைக்க முடிகிறதுன்னு கேட்கிறேன். இதுதான் இயேசு நமக்கு காண்பித்த வாழ்க்கையா? பேச்சாடா பேசுன, உனக்கு இப்பதுவும் வேணும். இயேசுவின் ஆவி எவ்வளவு பாவியா இருந்தாலும் துன்மார்க்கனுடைய மரணத்தை நான் எவ்வளவு வேணும் விரும்புவேணும்னு சொன்ன தெய்வம் நம்ம தெய்வம்.
துன்மார்க்கன் தான் செய்த துன்மார்க்கத்தை விட்டு நீதியையும் நியாயத்தையும் செய்வானே ஆகில் அதுவே அவருக்கு பிரியம். இது நம்ம தெய்வம். இந்த ஸ்பிரிட் உனக்குள்ள இருந்துச்சுன்னா உன் ஊழியக்காரன் தவறு செஞ்சிருந்தாலும் குறை பேச தோணாது. என்ன தப்பு செய்யட்டு, உங்களில் பாவம் செய்யாதவன் முதலாவது கண்ட ஊழியக்காரன் ஏறி ஜான் ஜெபராஜ் அப்படி போயிட்டாரு, இப்படி போயிட்டாரு. தன் இருதயத்திலே வசனம் சொல்லுகிறது, இந்த பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது, இருதயத்திலே ஒரு ஸ்திரீயை இச்சையோட பார்க்காதவன் ஜான் ஜெபராஜ கண்டமணி பேசு சொல்லு. நல்லவனோ கெட்டவனோ நியாய தீர்ப்பு யாருடையது? இயேசுவினுடையது. அப்படி அவனை கல்லெறிஞ்சு கொண்டிருந்தோம். இந்த நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த குற்றப்படுத்துற வேலையை நானும் பார்த்துட்டு இருந்தேன். இது எனக்கே தெரியாது. இந்த வேலையை நானுமே பார்த்துட்டு இருந்தேன். நான் உங்கள்கிட்ட பரிசுத்தவான் வேஷம் போட்டு வேஸ்ட். நான் செய்ய தவறை நீங்களும் செய்யக்கூடாது. நான் இப்ப மனம் திரும்ப வச்சிட்டேன்னு வைங்களேன், ஏசப்பா நான் என்ன அது குற்றப்படுத்துறதுன்னு எனக்கு தெரியாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நல்லா புரிஞ்சுக்கணும். அது எப்படி புரிய வந்துச்சுன்னா, நான் என்ன மோட்டோல செஞ்சேன்னா, கள்ள உபதேசத்தை ஒழிக்க வேண்டும், கள்ள ஓநாய்களை முகத்திரைகளை ஒழிக்க வேண்டும். இதுதான் என்னோட மோட்டோ. புரிஞ்சுதா? கள்ள ஓநாய்களை முகத்திரைகளை கிழிக்க வேண்டும். அப்புறம் தான் பைபிளை பார்த்தா தெரிஞ்சது. பைபிளை பார்த்தவன தூக்கி வரை போட்டுட்டு வசனத்தை காண்பிக்கிறேன். ஓகேவா? உங்களுக்கு அழகா அந்த வசனத்தை காண்பிக்க விரும்புறேன். 5ஆம் இது ரொம்ப முக்கியமானது. ஓகேவா? அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 39ஆம் வசனத்தை அழகா சத்தமா வாசிக்க முடியுமா? அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம். இல்ல தேவனால் உண்டாயிருந்தேனால் அதை ஒழித்துவிட உங்களால் கூடாது. தேவனோட போர் செய்கிறவர்களாய் காணப்படாதபடிக்கு பாருங்கள் என்றார். கொஞ்சம் மேனுவல் வசனத்தோட வாசிக்கிறேன். இப்பொழுது நான் உங்களுக்கு சொல்லுகிறது என்னவென்றால், இந்த மனுஷனுக்கு ஒன்று செய்யாமல் இவர்களை விட்டு விடுங்கள். இந்த யோசனையும் இந்த கிரியையும் மனுஷனால் உண்டாயிருந்ததானால் ஒழிந்து போம். தேவனால் உண்டாயிருந்ததானால் அதை ஒழித்துவிட உங்களால் கூடாது. தேவனோட போர் செய்கிறவர்களாய் காணப்படாதபடிக்கு பாருங்கள் என்றான். இந்த வசனத்துக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? நான் நினைச்சேன் கள்ள ஓநாய்களை போட்டு தள்ளணும், கள்ள உபதேசம் என் திருச்சபையில் இருக்கக்கூடாது நான் நினைச்சிட்டு இருந்தேன். அப்புறம் தான் பார்த்தா தெரியுது. அது ஒரு எக்ஸாம்பிள் நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நான் பைபிள் படிக்கும் போது நல்லா புரிஞ்சுக்கிட்டது என்னன்னா, கள்ள உபதேசத்தையோ கள்ள ஊழியத்தையோ நம்ம ஓய்க்க தேவையே கிடையாது. பரிசுத்த வேதாகமம் என்ன சொல்லுகிறது என்றால், இது தேவனால் உண்டானதானால் ஒழித்து விட உங்களால் முடியாது. இது தேவனால் உண்டாகவில்லை என்றால், இந்த மாதிரிதான் 2 பேர் வந்தாங்க, தங்களை பின்பற்றும்படி செய்தாங்க. அவனும் அவனை அவன் கூட சேர்ந்த கூட்டமும் உருப்படாம சிதறடிக்கப்பட்ட போன மாதிரி அந்த வசனம் மென்ஷன் ஆகுது. இதை யார் சொல்றாருன்னா, கமாலியல் என்ற ஒரு நல்ல ஒரு பைபிள் டீச்சர்னு வச்சுக்கோங்க. உங்க காலத்துல உங்களுக்கு பைபிள் ஸ்காலர்னு வச்சுக்கோங்க. அவரு எழுப்பி சொல்றாரு, நீங்க அதாவது பேதுரு அவங்களாம் அற்புதம் செஞ்சுட்டு இருக்கிறாங்க, அவங்கள குற்றப்படுத்திட்டு இருக்கும் போதுதான் இவங்ககிட்ட இவங்ககிட்ட நீங்க சேட்டை பண்ணாதீங்க. ஒருவேளை அது தேவனால் உண்டாயிடுறது என்றால் அதனால உங்களால ஒண்ணும் செய்ய முடியாது. அது தேவனால் உண்டாகாதது என்றால் அது தானா காணாம போயிடும். புரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு? சோ நான் இதுல என்ன சொல்ல வரேன்னா, நான் என்ன கேட்கிறேன்னா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் அதுக்கப்புறம் யோசிச்சேன், இவனுக்கு எதுக்கு நான் கள்ள உபதேசம் எது அதெல்லாம் நான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கணும், கள்ள ஓநாய்களின் முகத்திரையை நான் ஏன் கிழிக்கணும்? பிராக்டிகலா எனக்கு டவுட் வந்தது. இவன் நல்லவனா கெட்டவனா இருந்தா எனக்கு என்ன? எல்லார் கையிலயும் பரிசுத்த வேதாகமம் இருக்குல்லடே. உங்ககிட்ட லெஃப்ட் சைட்ல ஸ்டெப் போட்டு ஆசீர்வாதம் வரும், ரைட் சைட்ல ஸ்டெப் போட்டு ஆசீர்வாதம்னா உங்களுக்கு மண்டையில மூளை இருக்குமாடே? நீங்க நல்லா டெய்லி சாப்பிடுறீங்களே, சாப்பாடு தான் சாப்பிடுறீங்க, டெய்லி பரிசுத்த வேதாகமம் உங்களுக்கு எல்லாம் இருக்கு. உங்களுக்கு தெரியாதா இது வசனத்தின் படி கரெக்டா இல்லைன்னு? உங்களுக்கு தெரியாதா? தெரியுமா தெரியாதா? தெரியும். அதை நான் யாரும் சொல்லி தரணும்? ப்ரோ என்ன வஞ்சிச்சுட்டான், சாவு கையில பைபிள் எழுதி கொடுத்துருக்கல. இயேசு சொல்லிட்டு போனார்ல, ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடி எச்சரிக்கையான்னு சொல்லிட்டு போலையா? கையில பரிசுத்த வேதாகமத்தை எழுதி கொடுக்கலையா? வசனத்திற்கு விரோதமாய் ஒருத்தன் ஊழியம் செய்யறான்ற போது, வசனத்திற்கு வெளியே போறான்றப்போ நான் ஏன் கட்டணும்? அது தேவனால் உண்டாயிருது என்றால் ஒண்ணுமே செய்ய முடியாது. வஞ்சிக்கிற ஆவியும் இயேசுதான் சபைக்குள்ள அனுப்பினார்னு வசனம் இருக்கு.
உங்களுக்கு எதுக்கு என்ன ரீசன்? சத்தியம் பிடிக்கல, பரிசுத்தம் தேவசி. ரொம்ப அப்படி பேசக்கூடாது ப்ரோ. கரெக்டு தானே? ரொம்ப இப்படி ரொம்ப ஹார்டா பேசுனா காணிக்கலாம் எப்படி ப்ரோ? இப்படிலாம் பண்ணீங்கன்னா சபைக்கு வருவாங்களா ப்ரோ? ரொம்ப பரிசுத்தம், தேவ சித்தம் செய், பரிசுத்தமாய் வாழு, விபச்சாரம் செய்யாது, இது இப்படிலாம் பேசுனீங்கன்னா சபைக்கு வருமா ப்ரோ? ஏன்னா ஒன்ன தெய்வம் பரலோகத்துக்குள்ளே விடல, வெளியே தூக்கி போட்டுருவாரு. எஸ்ஆர்னோ ஒன்ன உள்ள வச்சு என்ன பிரயோஜனம்? ஆமாவா இல்லையா? நீ பாவம் செஞ்சா இயேசு வசனத்துல என்ன இருக்கு? பிதாவின் சித்தம் செய்தவனை அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவேன்னு கூடுறவன் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறதில்லை, அக்கிரம செய்யக்காரே என்னை விட்டு அகன்று போகன்னு பரிசுத்த வேதாகம் சொல்லுது. இவனை வச்சு நான் சர்ச்சுக்குள்ள என்ன செய்யறது? அறுக்கிறதுக்கான கேட்கிறேன். புரியுதா? இப்படி 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 பாய்ஸ் வாசம் தெளிவா சொல்லுது. சங்கீதம் 1ஆம் அதிகாரத்துல துன்மார்க்க நீதிமானுடைய சபையில் நிலை நிற்பதில்லை. வெளியே போறவன் சத்தியம் ரொம்ப கடினமான உபதேசம் ப்ரோ, யாரு நிலை நிற்க கூடும், இப்படிலாம் யாரும் தேவையில்லை போ, எல்லாத்துக்கும் பரலோக ராஜ்யம் கிடையாது. யாருக்கு கேடு? குளத்துக்கிட்ட சண்டை போட்டு போனீங்கன்னா கரெக்டு தானம்மா? இயேசு கிட்ட சண்டை போட்டு போனா யாருக்கு கேடு? நோ, எங்களுக்கு ஒரு லாஸ் இல்லை. நீ வெளியே போனா நோ. பரலோகத்துக்குள்ளே விட மாட்டாரு. இவன் சர்ச்சுக்குள்ள வச்சு என்ன செய்யறதுன்னு கேட்கறான். இவனை ஊழியக்காரன் அவனுக்கு ஏத்தபடி இப்படி ரொம்ப பேசாத. அப்படிதான்டா பேசுவேன். கேட்க பிடிச்சா இரு, முடிச்சா வா பரலோகத்திற்கு. இந்த பிரசங்க வசனத்தை ஒரு குட்டி பையன் பேசும்போது கேட்க முடியல. இந்த வசனத்தை எழுதினவர் சிங்காசனத்துல உட்கார்ந்து இருக்கும் போது அவருக்கு முன்பாக எப்படி நிறுத்த சொல்லு? ஒரு குட்டி பையன், ஒரு 27 வயசு பையன் இந்த வசனத்தை எடுத்து சொல்லும் போது இதயத்துல குத்துதுன்னா இப்படி பேசக்கூடாது, இப்படி பரிசுத்தம் தேவ சித்தம் இப்படி செய்யக்கூடாதுன்னா ஏன்னா இந்த இயேசுவுக்கு முன்பாக எப்படி நிற்ப? குற்றப்படுத்துற ஆவி உங்களுக்குள்ள இருக்குதா இல்லையான்னு உங்களுக்கு நம்ம நீதானே தெரியும். நான் ஒத்துக்கிட்டேன். நான் சகோதரர், நான் இதை மூட்டு சொல்லிட்டேன். கள்ள உபதேசம் என் கிறிஸ்தவ சபையில் இருக்கக்கூடாது, என் தகப்பன் ரத்தம் சிந்தினது என்ற ஓநாய் கூட்டங்கள் இருக்கக்கூடாது என்ற மோட்டோல தான் ஓநாய்களின் முகத்திலே கிழிச்சம். பட் அது பாவம், தப்பு. அவன் நல்லவனோ கெட்டவனோ நியாயம் தீர்ப்பது இயேசு. நீ வஞ்சிக்கப்பட்டா நரகத்துல போய் விடு. உனக்கு கையில பரிசுத்த வேகலாமத்தை எழுதி கொடுத்தாருல, வாசிக்க துப்பு இல்ல. இந்த பக்கம் டான்ஸ் போட்ட ஆசீர்வாதம், இந்த பக்கம் டான்ஸ் போட்ட ஆசீர்வாதம். வஞ்சித்து விட்டான். போ புதிய நரகத்துல போய். கரெக்டு தானம்மா? கையில உங்களுக்கு தெரியும்ல, ஆசீர்வாதம் தட்டு வச்சா ஆசீர்வாதம் வராதுன்னு உனக்கு தெரியுமா தெரியாதா? சபைகளுக்குள்ள ஏலம் விடக்கூடாதுன்னு தெரியுமா தெரியாதா? எஸ் ஆர் நோ சொல்லுங்க. அவர் தேவாலயத்திற்கு புறம் மேற்கலினார் என்று வசனம் சொல்லுகிறது. புறாக்களை விற்றவர்களை நோக்கி. புறா எதற்கு விற்றான் தெரியுமா? பலியிடுகிறதற்கு. பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதல் தான் முக்கியம். வசனம் சொல்லி கொழுக்கட்டை வித்து எத்தனை மிஸ்டரிய தாண்டிய இடத்துக்கு உன் தேவனுடைய ஆலயம் ஏலம் விடுறதுக்கு கிடையாது. அவர் தேவாலயத்திற்கு புறம்பே தள்ளினார் என்று வசனம் எழுதியிருக்கிறது. விற்பனை எல்லாம் வெளியே போ, வெளியே இருந்து பார்த்துக்கோ, உள்ள வராத. உள்ள பரிசுத்தத்தோடும் வசனத்துக்கு புறம்பே பேசுறனா கல்லெறிந்து கொள்ளு. வெளியே போகும்போது வசனம் படி பேசுறனா சத்துருவானாலும் பரவாயில்ல, கூட தேவையில்லை. இப்படிலாம் பேச தேவையில்லை. நோ நீட். பரலோகம் சொல்லும் உண்மையும் முத்தவுமான ஊழியக்காரனே, எஜமானின் சந்தோஷத்துக்கு அது போதும். உன் மண்ணாங்கட்டி காணிக்கு குப்பை தொட்டில போடும். எஸ் ஆர் நோ? நீ யூ ரிஜெக்ட் மீ. நீ என்ன ரிஜெக்ட் பண்றியா? இப்படி பேசுகிறவங்களுக்கு தேவையில்லை. நோ நீட். நீ என்ன ரிஜெக்ட் பண்றது? பரலோகம் ஒன்றே ரிஜெக்ட் பண்ணுண்டா. சத்தியத்தை நிராகரிக்கிறவர்கள், சத்தியத்தை வெறுக்கிறவர்கள், இந்த இயேசுவை வெறுக்கிறவர்கள் மரணத்தை விரும்புகிறார்கள் என்று வசனம் எழுதுகிறார் இல்லையா?
இயேசுவை விரும்புகிறவன் ஜீவனை விரும்புகிறான். இயேசுவை வெறுக்கிறவன் மரணத்தை விரும்புகிறான். இப்பொழுதே கோடாரியானது வேரின் அருகே வைக்கப்பட்டிருக்கிறது. நல்ல கனி கொடாத மரங்கள் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். அகப்பை I am a rabbi and I am a bishop. இத்தனை கோடிக்கு மணியை கட்டணும். நிடிசி எவனாயிருந்தாலும் சரி, இயேசுவுக்கு முன்னாடி போய் பெருமை பீத்த முடியாது. வசனம் சொல்கிறது, என்ன ப்ரோ கனி அப்படின்னு சொல்றீங்க ப்ரோ, வெட்டுண்டு போடப்படும் சொல்றீங்க. அத்தி மரத்துக்கிட்ட இயேசு போவாரு. அது அத்தி மர காலம் கிடையாது. ஆனா அதுல கதினிகளை எதிர்பார்ப்பாரு. கனி இல்லாத போது சபித்தார் என்று வசனம் சொல்லுதா இல்லையா? அதே போன்று ஆவியின் கனிகள் என்னன்னு தெரியும்ல சகோதரமார்களுக்கு, எல்லாம் கோயிலுக்கு போற தேவாட்டு குட்டிகள் தானே. ஆவியின் கனிகள் என்ன தெரியுமா? அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய சாந்தம், பொறுமை. வயசானவங்க ஏன் சவுண்டு கேட்கல? தெரியலையா? ஆவியின் கனினா என்னன்னு தெரியலையா? அங்க ஒருத்தர் கனி கொடுக்கலன்னா கோடாரி கீழே மரத்துக்கு கீழே கோடாரி வச்சிருக்கேன்னு போட்டிருக்குதே பைபிள்ல. கனினா என்னன்னு தெரியல. எப்படி வாய பாக்குறீங்க? அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். இந்த மாதிரி ஒரு 9 கனிகள் வசனத்தில் எழுதியிருக்கீங்களா? இந்த படி வாழ முடியுமா? வாடுறது கஷ்டம்தான். பரிசுத்தமா வசனத்தின்படி வாடுறது கஷ்டம்தான். சும்மா பரலோகம் எல்லாத்துக்கும் கிடையாது. நீ வாசனை நல்லா புரிஞ்சுக்கோங்க. சோதனை இல்லாமல் ஆசீர்வாதம் கிடையாது. நீங்க 1ஆப்பு படிக்கிறீங்கன்னு வைங்க, பாஸ் ஆனதானே 2ஆப்புல விடுறான். பிராக்டிக்கலா கேட்கறேன். 1ஆப்பு பாஸ் ஆனதான் 2ஆப்புல விடுறான். 3ஆ பாஸ் ஆனதான் ஒரு 4ஆவது. சரி, 12th படிக்கிறீங்க. 12th பாஸ் ஆனாதான் அடுத்து காலேஜ் பாஸ் ஆனாதான் வேலை, இன்டர்வியூ பாஸ் ஆனாதான். கரெக்டு தானே? இல்லை, அது கரெக்ட் இல்லையா? அந்த மாதிரி சோதனை இல்லாமல் ஆசீர்வாதம் கிடையாது. நீ இந்த வசனத்தில் உள்ள அத்தனை ஆசீர்வாதங்களும் உன் தலையில வரணும்னா வசனத்திற்கு கீழ்படி. சும்மா 1ஆம் தேதி வாக்கு தத்துவம் கிளி ஜோசியம் மாதிரி வராது. வசனத்தை எல்லா ஆசீர்வாதங்களுக்கும் நிபந்தனைகள் உண்டு. நான் அவர் கட்டளைகளையும் கற்பனைகளையும் கை கொண்டாதான் உனக்கு இந்த ஆசீர்வாதம். அப்பதான் கர்த்தரை நம்புகிறவன் விரோதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான்னு வசனம். புரிஞ்சுட்டாங்க? இன்னைக்கு வசனத்தின்படி வாழலனா சபிக்கப்பட்டவர்களே, உங்களுக்கும் பிசாசுக்கும் ஆயத்தம் பண்ணப்பட்ட நரகத்துக்கு போகணும்னு வசனம் போட்டிருக்கு. புரிஞ்சுட்டா? எல்லாரும் ஜாலியா தானே இருந்தீங்க ஸ்டார்டிங்ல, இப்பயும் ஒரு மாதிரி ஐடியா. வசனம் படி தானே பேசுறேன் இல்லையா? வசனத்துக்கு வெளியே போயிட்டேன். வசனம் நான் இங்க பாருங்க, கோபக்காரன் நினைக்காதீங்க. எழுதினபடி தான் நான் பேசிட்டு இருக்கேன். அங்க இப்படிதான் இருக்கு வசனம். இந்த கரெக்ட் தானே? அங்க இருக்கிறதான் சொல்ல முடியும். உங்களுக்குன்னு புது பைபிள அடிக்க முடியாது. ஆசீர்வாதமா இருப்பாய். ஆசீர்வாதம் எப்படி வரும்? வசனம் கை கொண்டதானே வரும். கரெக்ட் தானேங்க? வசனம் படியே வாழாம இயேசு நம்புறேன் எப்படி வரும்? கீழ்படியிலையே சும்மா இயேசுவை குத்தம் சொன்னா என்ன பரவாது? ஸோ நீ ப்ரேயர் பண்ண முடியாது நினைக்கிறேன். டைம் ஆகிடுது. ஓகேவா? நீங்கள் ஃப்ரீ டைம்ல உங்களோட தனிப்பட்ட ஜெபங்கள்ல வச்சுக்கோங்க. ஓகே, அவ்வளோதான். ஓரளவு டைம் ஆகிட்டு எல்லாருக்கும் யாருக்கெல்லாம் முடிக்கணும் அல்லேலியா சொல்லுங்க. முடிக்க வேண்டாம்னு சொல்கிறவங்களா அல்லேலியா? முடிக்கணும்னா சொல்லிடுங்க அல்லேலியா. பசி எடுத்துக்கல? ஓகே ஓகே ஓகே. சாப்பாடு சந்தோஷமா சாப்பிடுவோம். ஓகேம்மா ஓகேம்மா. அவ்வளோதான், முடிஞ்சு அவ்வளோ. ஓகேவா? ஸோ அதனால நம்ம என்ன சொல்ல வரோம்னா, பழைய இங்க பாருங்க, முடிக்க போறேன். ஏமா தாயே, ஒரு செகண்ட் முடிச்சுட்டு சாப்பிட போவோம், பசிக்கு எனக்கு பசி. அதாவது என்னன்னா, எதற்காக வசனத்துல உள்ளபடி அற்புதங்கள் அடையாளங்கள்லாம் வரலன்னா முதல்ல நம்ம வசனம் படி வாழணும். அதுக்கப்புறம் தான் போதிக்கணும். நீ குணப்படு, அப்புறம் தான் சகோதரர்களை குணப்படுத்தினா வசனம் சொல்லுது. நம்மளே வசனம் படி வாழாம அப்புறம் உட்காந்துட்டு வேஸ்ட். பேரு புகழ் கிடைக்கும் உலகத்துல. எப்ப எங்க ஆள் இப்படி பிரசங்கம் பண்ணுவாரு தெரியுமா? உங்க ஆள் அந்தரங்கத்துல என்ன பண்ணுவாரு படம் காட்டுவாங்க.
உங்களால அங்க படம் காட்டுவாரு, அவன் வெள்ளடிக்கப்பட்ட கல்லறை இப்படிதான் பேசுவான். எனக்கும் சேர்த்துதான் சொல்றேன். உங்களால அங்க படம் காட்டுவாரு ப்ரோ, வீட்டுக்குள்ள என்ன பண்ணுவாரு தெரியுமா? உன் அந்தரங்கங்கள்லாம் நியாய தீர்ப்புல வெளிப்படுத்தப்படணும் வசனத்துல இருக்குல்ல. இதனாலதான் முதல்ல வசனப்படி வாழுங்க. ஃபார்முலா கரெக்டா போட்டா இந்த அவுட் கிடைக்கும். புரிஞ்சுட்டா? இந்த சகோதரர்களை சும்மா நான் சொன்ன ஒரு குற்றப்படுத்தின மிஸ்டேக் தான் நான் சபைக்கு முன்னாடி அறிக்கை பண்றேன் எல்லாரும் முன்னாடியும். இதே தப்ப நீங்க செஞ்சீங்கன்னா வசனம் சொல்லுகிறது, சகோதரர்களை இரவும் பகலும் குற்றப்படுத்துகிறவன் தாழ தள்ள. எனக்கு வசனம் என்னது இருக்குல்ல, அதான் பிசா சகோதரர்களை இரவும் பகலும் குற்றப்படுவேன், தாழ கீழே விழுந்துருவிய. அந்த ஆவி உங்களுக்குள்ள இருந்தாலும் நம்ம கீழே போயிடும். ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதனால இந்த ஒரு ரீசன் தான் இங்க வசனம் தெளிவா சொல்லுது, நீங்க உங்களுக்குள்ள உப்புடையவர்களா இருங்கன்னு அழகா வசனம் சொல்லுது. இன்றைக்கு சபைகள் ஊழியங்கள் எல்லாம் சாரமற்று போன காதலுக்கு முக்கியமான காரணம் இதுதான். இயேசு பரிசுத்தமா இருனா பரிசுத்தம்னா பரிசுத்தமா இருந்து பிரசங்கம் பண்ணியிருப்பாரு. நான் நீதிமானா இருக்கிற மாதிரி தான் நீ வாழ்ந்து காட்டிட்டு தான் பிரசங்கம். கரெக்டு தானே? சும்மா வந்து படங்க புரியுது உங்களுக்கு? வேஸ்ட். சாரமற்று போனால் எதினால் சாரமாக்கப்படும்? கொண்டு கொட்டணும் அக்னியில. வசனம் இருக்கா இல்லையா? இப்ப சாரம் இல்லைன்னா, இயேசுவோட எசன்ஸே உனக்குள்ள இல்லைன்னா என்ன பண்றது? இயேசு எசன்ஸே வெளியே போயிடும். நீ வசனப்படி கீழ்படி எல்லாம் பேயோட எசன்ஸ் வந்துடும். அதுக்கப்புறம் இந்த மாதிரிலாம் குற்றப்படுத்திட்டே இருக்கிறதா ஊழியம். அவன் இப்படி இவன் இப்படி. இங்க என்னத்த சொன்னாலும் இன்ஸ்டாகிராம் யூடியூப்ல ஆமேன் போடுறதுக்குன்னு ஒரு கூட்டம் இருக்கு. அவன் பேசுறது கள்ள உபதேசமா, வசனத்தை நான் போதிக்கிறேனான்னு தெரியல. ஆமென் அல்லேலூயா ஸ்தோத்திரம், தேவ பிரசன்னம் ஆத்தாடி ஓடு தலையில. வசனத்தின் படி எழுதி இருக்குதா இல்லையான்னு தெரியல. நான் முடிவு பண்ணிட்டேன், அக்கா இதுங்களுக்கு எவன் இது ஏன் கையில் எழுதி கொடுத்தே வாசிக்கிறதுக்குன்னா, இது இவ்வளோ பேர் ரத்தம் சிந்தி கஷ்டப்பட்டு எழுதி இவ்வளோ கையில கொடுப்பாங்களா? நம்ம வாசிக்காம ஒருத்தன் வந்து டான்ஸ் ஆடுவான். டான்ஸ் மீன்ஸ் இங்க ஸ்டெப் போட்டா ஆசீர்வாதம். என்னது இது? போய் உழுங்க எல்லாரும். பிசாசு நான் ஒண்ணுமே செய்ய முடியாது. நான் வந்து வசனத்தை சொல்லிட்டு அவ்வளவுதான். புரிஞ்சுட்டா உங்களுக்கு? ஸோ குற்றப்படுத்துறது பிசாசின் ஆவி. இது உங்களுக்குள்ள இது எப்படி நல்லா புரிஞ்சுக்கோங்க. எப்படி ரியாக்ட் ஆகணும்னு ஒரு ஃபார்முலா மட்டும் சொல்றேன். இந்த ஸ்பிரிட் உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒருத்தர் ஒரு எக்ஸாம்பிளுக்கு அவன் ஒரு 100% ஒரு மனுஷன் வச்சுக்கோங்க. அவன் 99 நல்லது உங்க கண்ணுக்கு தெரியாது. அந்த ஒரே ஒரு தப்பு மட்டும் தான் தெரியும் பெருசா. உங்களுக்குள்ள இயேசு இருந்தாருன்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க. அவர்கிட்ட வந்து ஒருத்தர் ஊழியக்காரர் சொல்றாரு, பவுல் இவன் யாரு தெரியுமா? சபையை துன்பப்படுத்தினவன். இவன் என்ன அடி அடிச்சிருக்கான் தெரியுமா? தேவானவன் செத்ததுக்கு இவன் எல்லாம் கூட்டி தரணும் அப்படின்னு அந்த மாதிரி அர்த்தம் இருக்கு. ஏசப்பாடு சொல்லுவாரு, அவனோட முடிவை தான் பார்ப்போம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இவன் என் நாமத்தின் நிமித்தம் எவ்வளவு பாடுபடணும்னு எனக்கு காண்பிப்பேன். இவன் பரலோகத்திற்கு வரவேன் அப்படிதானே பார்க்கும் பரலோகம். அவர் பழனிக்கு சொல்லியிருக்காரு, எனக்கு ஜீவபீட வச்சிருக்குன்னு பார்ப்பா பரலோகத்துக்கு வந்துருவோம். இப்போ இப்படி இருக்கிறான். ஆனா பரலோகம் அவனோட முடிவை தான் பரலோகம். சும்மா இது ஒரு துப்பு தப்பு தப்புன்னு வரணும். இது ஒரு ஆவி உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா ஊழியக்காரன் என்னதான் நல்லது செஞ்சாலும் மண்டல ஏறாது. அவன் சும்மா கொண்டு என்ன பேசிட்டு ஒரு கொலை இப்படி கொலை பேசிட்டே இருந்து வைக்கிறான். உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா இன்னைக்கு மனம் திரும்பி இது பண்ணி இதுக்காக பிரேயர் பண்ணிக்கோங்க. சூப்பரா 2 பிரேயர் பண்ணி உங்களுக்கு உங்களால முடிஞ்சிச்சுன்னா உங்களுடைய ஜெப குழுவின் சார்பாக இன்னதற்காகனா ஊழியக்காரர்கள் வசனத்தை கைக்கொள்வதற்கு தேவையான பலத்தை, பரிசுத்தாவின் பலத்தை ஏசப்பா ஊழியர்களுக்கு உலகத்துல உள்ள எல்லா ஊழியர்களுக்கும் பேசிட்டு இருக்கு. நீங்க உடனே ஏதோ ஒரு ஊழியர்கள் மைண்ட்ல நினைச்சு பார்க்க யோசிக்காது. எல்லாருக்குமே ஏசப்பாத்து கொடுக்கணுன்றதுக்காக ஜெபம் பண்ணிக்கோங்க. அவங்களுடைய தாழ்மையான வேண்டுகோள், உங்களோட சகோதர சகோதரியா உங்களுடைய பிள்ளையா கேட்கிறேன். அது மட்டும் இல்லாம இந்த சகோதரர்களை குற்றப்படுத்துறதுக்குன்னே ஒரு ஊழியம் இருக்கு. அதுக்குன்னு வியூஸ் நிறைய கமெண்ட்ஸ் ஊரா போயிட்டு கதையை பேசணும்னா வாயை பொழுதுட்டு பாக்குறாங்க. சத்தியம் பேசுற வியூஸ் கம்மி. மோகன் சிராசஸ் கம்ப்ளைண்ட போட்டு கிழிச்சு தொங்க விட்டால் வியூஸ் அதிகம். சத்தியத்தை பேசினா வியூஸ் கம்மி. இதுல இருந்து யாரை மிதிக்கணும்? வியூவர்ஸ் தான் மிதிக்கணும். எஸ் ஆர் நோ? வியூவர்ஸ் தான் மிதிக்கணும். வியூவர்ஸ் யாரு? நம்ம பேசுறவங்களுக்காக ஒண்ணுமே சொல்ல மாட்டேன். கையில் எழுதி கொடுத்தோம் இல்லையா பரிசுத்த வேதாகம் தானே கேட்போம். ஏசப்பா சொல்லுவாங்க, என் மகத்துவங்களை எழுதி கொடுத்தேன் அந்நிய காரியமா இருந்தாங்க. சோ
எல்லாரும் முட்டி நம்ம ப்ரேயர் பண்ணுவோம். ப்ரேயர் பண்ணி முடிப்போம், சாப்பிட போவோம்.